நம்ம அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் மரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மரணத்தை ருசி பாருங்கள் என்கிற வார்த்தையை, அதாவது நாவால் ஒரு பொருளை ருசி பார்ப்போம் இல்லையா, அதற்குரிய சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அது ஒரு கிண்டலாக, மௌத்துங்கிறது நீ நல்லா சாப்பிட்டு பாரு அப்படின்னு சாப்பிடக்கூடாத ஒன்றை சாப்பிடுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டைல் அல்லாஹ் சொல்கிறான் என்பதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த வேதனை, தண்டனை, நரகத்தினுடைய அதாபு இதையெல்லாம் சொல்லும் பொழுது இதையும் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் உலகத்தில் ஆட்டம் போட்டிங்கல்ல, இந்த நரக வேதனையை டேஸ்ட்டு பாருங்கிற வார்த்தை தான் அந்த சுவைத்து பார்க்கிறது. அப்போ நரக வேதனைங்கிறது டேஸ்ட்டு பார்க்கறதுக்குரிய விஷயம் இல்லை, துன்பப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். துன்பத்தையும் கஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நீங்கள் ருசி பாருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாம் என்ன செய்கிறான், குர்ஆனில் பயன்படுத்துகிறான். இது ஒரு இலக்கியம். என்ன இலக்கியம்னு சொன்னால், ஒரு கருத்தை அவன் மண்டக்கணமாக இருக்கிற ஒருத்தனை கிண்டல் பண்ணி சொல்லக்கூடியதுங்கிறது இலக்கியத்தில் இருக்கிறது. அதுக்கு நிறைய உதாரணம் ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். அந்த மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால், 37வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் இன்னாலதாய்க்கும், நம்ம இந்த நரக வேதனையை சுவைக்கிறோமே அப்படின்னு காஃபிர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி காபிர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான் 37, 38 வசனத்தில், இன்னக்கும் லதாய்க்குல் அதாப், கடுமையான வேதனையை நீங்கள் சுவைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் இப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் சொல்கிறான். இதே கருத்தை 17:75, 22:25, 25:19, 34:12, 41:50, 44, 49:50, 3:106, 3:181, 4:56, 6:30, 7:39, 8:13-14, 8:35, 8:50, 9:35, 10:52, 22:22, 29:55, 32:14, 34:42, 35:37, 38:8, 38:57, 39:24, 46:34, 51:14, 54:37, 54:39, 54:48, 78:30, இவ்வளோ வசனங்களில் நரக வேதனையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அதுக்கு அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான்னு கேட்டால், நரகத்தை ருசி பாருங்கள்ங்கிற வார்த்தை எல்லாத்தையும் ஒன்று அர்த்தம் செஞ்சால் ஒரே விஷயந்தான் வருகிறது. அப்போ இது அனைத்து வசனங்கள்லையுமே நரகத்தை ருசி பாருங்கள் என்று சொல்வது நேரடியாக நரகத்தை அனுபவியுங்கள் அப்படின்னு சொன்னால் நேரடி அர்த்தமாயிரும். நரகத்தை ருசி பாருங்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த உலகத்தில் ஆட்டம் போட்டாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரு மண்டையில் அடிக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான், இதை ருசி பாருங்க, டேஸ்ட் பண்ணு அப்படிங்கிறது ஒரு கிண்டலோட ஒரு அந்த தண்டனை கொடுக்குறான். தண்டனை உடம்புக்கு தண்டனை கொடுக்கறத விட இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு தண்டனை அவனுக்கு மனசில் அடிக்கிறது தானே. ருசி பாருங்கள்னு கிண்டல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேதனையாக இருக்கும்ல, அவனுக்கு வேதனையை டபுளாக்கி தரும். அதுக்காக வேண்டி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என்ன செய்கிறான்னா சொல்லுகிறான். அதே நேரத்தில் நல்லதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறான், அதாபை சுவைக்கிறதுக்கு நல்லா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை நம்ம அனுபவிக்கிறோம்ல, அந்த அருளை அனுபவிக்கிறது சொல்லும்போது இதை சுவைத்து பாருங்கள், இந்த அருளை நம்ம ரஹமத்தை சுவைக்க செய்கிறோம் அப்படிங்கிற கருத்துப்படவும் குர்ஆனில் இருக்கிறது. அதில் கிண்டல்ங்கிற ஒரு அர்த்தத்துக்கு கிடையாது, நேரடியான அர்த்தம். அதே நேரத்தில் சுவைக்கிறது கிடையாது. எப்படி சுவைத்தால் உனக்கு இன்பமாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த அருள் இருக்கிறது. நீ பிரியாணியை, ஒரு சுவையான சாப்பாட்டை, சுவையான ஒரு பானத்தை நீ அருந்தினால் எப்படி நீ மன நிறைவு அடைவாயோ அந்த மாதிரி இந்த அருளும் மூலமாக நீ மன நிறைவு அடைவாய். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ருசி பாருங்கள்ங்கிறான். அப்போ ருசி பாருங்கள்ங்கிற ஒரு வார்த்தை கெட்டதுக்கும் சொல்லுகிறான், அது கிண்டலுக்காக வேண்டி. நல்ல பாக்கியங்களுக்கு நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், உதாரணமாக ஒய்தா அதக்னன் நாச ரஹமத்தன், ஒரு மனிதர்களுக்கு நம்ம அருளை சுவைக்க செய்தால், அருளை ருசி பார்க்க செய்தால் அப்படின்னு சொல்லி 10:21 சொல்லி காட்டுகிறான். 11:9 இருக்கிறது, 11:10 இருக்கிறது, 30:36 இருக்கிறது. எல்லாத்துலேயும் ஒரே கருத்தான். 41:50 இருக்கிறது, 42:48 இருக்கிறது, 78:24. இதுலாம் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை, அல்லாஹ்வுடைய அருளை ருசி பாருங்கள், சுவைத்து பாருங்கள் அப்படிங்கிறது ஒரு சுவையான உணவை பரிமாறுற மாதிரி. அல்லாஹ் ஒரு மழை இறக்குறான்னு சொன்னால் அது ஒரு அருள்.
அந்த அருளை பற்றி எப்படி சொல்கிறான், இது நல்லா ருசி பாருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், நல்ல வகையான உணவை பரிமாறி சாப்பிட சொல்லுவோம்ல. இப்போ சாப்பிட சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் அடையும் ஒரு மனிதனுக்கு, அந்த மாதிரி இந்த அருளில் நீங்கள் சந்தோஷம் அடையுங்க. அப்போ இந்த ருசி பாருங்கள் என்கிற விஷயம் வந்து கெட்ட விஷயங்களுக்கு சொல்லப்பட்டால் அது கிண்டலுக்காக சொல்லப்படுறன்னு அர்த்தமாயிரும். நல்ல விஷயத்துக்கு சொல்லப்பட்டால் நெசமாகவே ஒரு உணவு பரிமாறுற மாதிரி ஒரு இடத்துல வைத்து அவனுக்கு நாக்குக்கு சுவையாக சமைத்து போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருத்தில் இந்த வார்த்தை எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி வந்து இந்த சாப்பிடுதல்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, சாப்பிட்றதுங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் வந்து சாப்பிட்றதுக்கு பல இடத்துல பயன்படுத்துகிறான். குழு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள் பருகுங்கள் அப்படின்னு சொல்கிறான். வீண் விரயம் செய்யாதீர்கள்னு சொல்லும் பொழுது அங்கே சாப்பிடுங்கள்ங்கிறது சாப்பிட்ற அர்த்தத்தை தான் தருது. சாப்பிடுங்கள்லாம் என்ன அர்த்தம், சாப்பிடுங்க எல்லோரும் தெரிஞ்ச ஒரு அர்த்தம் தான். இந்த மாதிரி அல்லாஹ் வந்து பல இடங்களில் வந்து உண்ணுதல்ங்கிற வார்த்தையை உண்ணுவதற்கு உரியதுக்கு பயன்படுத்துகிறான். ஆனால் வந்து சில நேரங்களில் வந்து உண்ணுவதற்கு தகுதி இல்லாதை சொல்லி வந்து அவன் உண்ணவே செய்யலை, ஆனால் உண்ணுகிறான் என்று அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லுவான். உதாரணமாக வந்து ஒரு மனிதர்கள் வந்து அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிட்றாங்கன்னு வைங்க. ஒருத்தர் தகப்பன் இறந்துருவார், சின்ன பையனாக இருப்பான், ஒரு குழந்தை அனாதையாக இருப்பான், அதுக்கு ஒரு சொந்தக்காரர் பொறுப்பேற்றுக்குருவார். மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பான்னு யாராவது எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அனாதை பிள்ளைக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி அவன் பேரில் உள்ள சொத்தையெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சமாக, அதில் உள்ள வாடகையை சாப்பிட்றது, அதோடைய வருமானத்தை சாப்பிட்றது, இந்த மாதிரி அனாதைகளுடைய பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடியவங்க அவங்களுடைய உணவை சாப்பிட்றாங்கல்ல, அந்த சாப்பிட்றதை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவங்க நிஜமாக சாப்பிடுவது வந்து உணவு கிடையாது, இவங்க நிஜமாக சாப்பிட்றது நெருப்பை சாப்பிட்றாங்கங்கிறான். நெருப்பையை சாப்பிட்றாங்க, அனாதைகளுக்கு சொந்தமான பணத்தை எடுத்து சாப்பிட்டார்கள்னு சொன்னால் அதில் வந்து 2 விஷயத்தை 4-10 வசனம் 4வது சூறாவில் 10வது வசனம் அதில் 2 விஷயத்தை சொல்கிறான். ஒன்று வந்து யார் அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுகிறார்களோன்னு சொல்கிறான். சொத்து சாப்பிட்றக்குரியதா, சொத்துக்களை சாப்பிட்றதுங்கிற சொத்தை விற்று அதை உணவை ஆக்கி சாப்பிட்றது தான். அப்போ சொத்துக்களை சாப்பிடுதல் என்பது சாப்பிட்ற அர்த்தத்தில் வரல. அனாதைகளுடைய அவன் பில்டிங் ஆக்கிட்டான்னு சொன்னாலும் அனாதை சொத்தை சாப்பிட்றான்னு அர்த்தம். அனாதை சொத்தை சாப்பிட்றதுனா திங்கிறதுக்கு மட்டும் உள்ளதாக இது சொல்லப்படலை. யார் அனாதைகள் சொத்தை சாப்பிடுகிறார்களோ என்று சொன்னால் அனாதைக்கு சொந்தமான பொருளை எடுத்துக்கொள்கிறார்களோ, அது சாப்பிடக்கூடாததாக கூட இருக்கலாம். சாப்பிடுவதற்கு தோட்டம் துறவு வயல் வரப்புலாம் இருக்குது, அதை வந்து இவன் பேரில் எழுதிட்டான்னு சொன்னால் அனாதை சொத்தை ஏன்டா சாப்பிட்றேன்னு சொல்லுவோம். ஆனால் அவன் சாப்பிடலை, வயலையை சாப்பிட்றான், பில்டிங்கை சாப்பிட்றான், கட்டடத்தையை சாப்பிட்றான், தங்க நகைகளை அள்ளிக்கிட்டான்னு வைங்க, தங்கத்தை சாப்பிட்றது கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை அனாதைகளுடைய சொத்தை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறான். அந்த சொத்துக்கள் வந்து சொத்துக்களில் உணவுங்கிறது மட்டும்தான் சாப்பாடுக்குரியது. சொத்துங்கிறதுல பல கோடி பல லட்சக்கணக்கான பொருள்கள் அடங்கும். அதில் சாப்பிடுதல் என்பது எதில் மட்டும்தான் வரேன், அரிசி பருப்பு இந்த மாதிரி சாப்பிட்ற பேரிச்சம்பழம் இதுகளில் தான் சாப்பிடுதல்னு வருமே தவிர இது இல்லாத எவ்வளவோ அனாதைகளுடைய பொருள்கள்லாம் இருக்கும். அதை ஒருத்தன் வந்து தன்னுடையதாக ஆக்கி கொண்டானேயானால் அவனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், அனாதை சொத்தை திங்கிற கணக்கில் எடுக்கிறான்ல, அனாதை சொத்தை சாப்பிட்றீங்க. அப்போ அனாதை சொத்தை சாப்பிட்றவர்கள் என்ற வார்த்தை வந்து அந்த சொத்தையே சாப்பிட்றான் என்ற அர்த்தத்தில் வரல. சொத்தையே சாப்பிட்ற கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், எவ்வளோ சாப்பிட்ற போகிறான், பல லட்சம் கோடியை சுருட்டியிருப்பான். ஆனால் சாப்பிடுவதற்குரிய 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு சாப்பிட முடியும், ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு சாப்பிட்டு போயிடுவான். ஆனால் அவன் வந்து பல கோடியை சுருட்டியிருப்பானே, அதுக்கெல்லாம் வந்து வார்த்தை தான் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் அனாதை சொத்தை சாப்பிடாதீங்க அப்படிங்கிறான். அப்போ ஒருத்தன் இது நேரடி அர்த்தம் செஞ்சான்னு வைங்க, அனாதை சொத்தை சாப்பிடத்தானே கூடாது, நான் வந்து அவன் வீட்டை எனக்கு உள்ளதை ஆக்கிட்டு நான் எங்கே சாப்பிட்டேன்னு கேட்பான்ல. நேரடி அர்த்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அனாதைக்கு சொந்தமான ஒரு 10 ஏக்கர் நிலத்தை இவன் பேரில் எழுதிக்கிட்டான். ஏன்டா அப்படி செய்கிறேன்டா, அல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான், நான் எங்கே சாப்பிட்டேன், சொத்தை தானே எழுதிக்கிட்டேன், சாப்பிட்றதுக்கு தானே தடை இருக்குன்னு சொல்லுவான்ல. நேரடி அர்த்தம் கொடுத்தா நேரடியான அர்த்தத்தை ஒருத்தன் கொடுப்பானேயானால் அந்த சாப்பிட்ற 10,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு சாப்பிடுவான்ல, அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டா போதும், மற்றபடி எவ்வளோனாலும் சூட்டலாங்கிற அர்த்தம் வந்துடும்ல. அதுக்கு எல்லாம் சொல்லலையே. ஆனால் அனாதை சொத்தை தொடாதுங்கிறது தான் எல்லாம் சொல்கிறான். அப்போ இன்னும் 2 விஷயம் இந்த வசனத்தை சொல்கிறான். 2 என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீ அனாதை சொத்தை யார் சாப்பிடுகிறார்களோங்கிற விஷயத்தில் அந்த சொத்துக்களை சாப்பிடுதல்ங்கிற அர்த்தத்தில் கிடையாது, சொத்துக்களை அனுபவிக்கிறார்களோ, அனாதைகளுடைய சொத்தை துல்மன் அநியாயமாக யார் அனுபவிக்கிறார்களோ, அது சாப்பிடுதல்ங்கிற அனுபவமாக இருந்தாலும் சரி, அல்லது பயன்படுத்துகிற அனுபவமாக இருந்தாலும் சரி, அல்லது அவனுக்கு சொந்தமாக ஆக்கி கொள்கிற ஒன்று அனுபவமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உள்ளடக்கூடிய வகையில் தான் இந்த சாப்பிடுதல்ங்கிற சொல் அமைஞ்சிருக்கிறது. சாப்பிட்றது மட்டும் குறிக்கின்னு விளங்குனீங்கன்னா அப்போ சாப்பிட்றத தவிர மற்ற எல்லாம் செய்யலான்னு வந்துடும்ல. அதுக்கு தான் நல்ல கண்டனத்தை தெரிவிக்கிறான். அப்போ இன்னல்லது ஏக்குறோன்னு அம்பாலல் எத்தாமா துல்மன், அனாதைகளுடைய சொத்துக்களை யார் அநியாயமாக சாப்பிடுகிறார்களோ,
இன்னமா யக்குலுன ஃபி புத்தூனிஹிம் நாரா, அவங்க தங்கள் வயிறுகளில் நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார். ரெண்டாவது விஷயம், இதிலேயே 2 சாப்பிடுதல் பயன்படுத்தப்படுது. ஒன்று வந்து அனாதை சொத்தை யார் சாப்பிடுகிறார்களோ அதுக்கு சாப்பிட்ற அர்த்தம் கிடையாது, சாப்பிட்றது உள்ளடக்கும். ஆனால் சாப்பிட்றது மட்டும் கிடையாது, யார் அனுபவிக்கிறார்களோ, அனாதைகள் சொத்தை யார் அனுபவிக்கிறார்களோன்னு அதுக்கு அர்த்தமாகுது. அப்போ நேரடி அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்படவில்லை. ஏன்னு கேட்டால், நீ இன்னொருத்தனுடைய சொத்தை உன்னுடைய சொத்துன்னு எழுதிக்கிட்டாலும் அது சாப்பிட்ற மாதிரி உள்ளது நல்லா எடுத்துக்கிறாத. ஒருத்தன் இன்னொருத்தனுடைய சொத்தை சாப்பிடுவது எப்படி ஒரு அநியாயமானதாக இருக்குது, அந்த மாதிரி தான் என்னுடைய வீட்டை வந்து உன்னுடையதான் நீ எழுதிக்கிட்டேன்னு சொன்னால் அதுவும் சாப்பிட்றது தான். அப்போ எந்த வகையில் பயன்படுத்தினாலும் அது சாப்பிடுதல் என்ற கணக்கில் எல்லாம் கொண்டு வந்து தான் யார் வந்து ஏக்குழுன்னு அம்பால் அளித்தாமான்னு சொல்கிறான். தாமல் அளித்தாமான்னு எத்தீம்களுடைய உணவுகளை நாங்கள் சொல்லலை, எத்தீம்களுடைய செல்வங்களை யார் சாப்பிடுகிறார்களோ அநியாயமாக அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சாப்பிடுதல் என்பது சாப்பிட்றதை மட்டும் குறிக்காது, சாப்பிடுவதை உள்ளடக்கக்கூடிய வகையில் எல்லா விதமான அனுபவத்தையும் குறிக்கும் என்பது தான் என்னுடைய அர்த்தம். இது வந்து எல்லா மொழியிலும் இது உள்ளது. அதாவது ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், அவன் புள்ள எல்லாத்தையும் நாசமாகிட்டேன்னு வைங்க, திண்டு தான் வாங்க, அவ்வளோ தின்றுருப்பான். பல கோடிகளுக்கு சொத்து இருக்கு, மகங்காரம் தரதலையாக போய் சீட்டாட்டத்துலையும் கிளப்புலையும் அதுலையும் இதுலையும் தண்ணி அடிக்கிறதுலையும் ஊதாரித்தனமாக செலவழித்து முடித்து ஒன்றும் இல்லாமல் போண்டியாக போயிட்டான்னு வைங்க, அவனுக்கு என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க, திண்டு தீத்துட்டாம்பாங்க. திண்டது எவ்வளோவா இருக்கு, ஒரு 5000 ரூபாய் தின்றுப்பான் மாதத்துக்கு, ஒரு 10,000 ரூபாய் தின்றுப்பான், பல கோடிகளை காலி பண்ணியிருப்பான். அதுக்கு மக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன, திண்டு தீர்த்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டே முடிச்சுட்டாம்பாங்க. அது சாப்பிட்றதுங்க அர்த்தம் கிடையாது, எந்த வகையில் நாசமாக்குனாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டான்ங்கிற வார்த்தையை சொல்வது நம்ம மொழியில் கூட இருக்கிறது, அரபு மொழியில் இருக்கிற மாதிரி தமிழ் மொழியிலையும் கூட அந்த சொல் வந்து சாப்பிடுதல் என்கிற விஷயம் வந்து சாப்பிடுதல் அல்லாதுக்கும் பயன்படுத்துறது நம்ம பாஷையில் இருக்க தானே செய்யுது. நிறைய அது மாதிரி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு ஒரு பழமொழி வச்சுருக்காங்க, துளுக்க திண்டு கட்டான், ஒரு செட்டி சேர்த்து கட்டான்னு ஒரு பழமொழி. இவங்க திண்டே கட்டாங்க அது அப்படின்னு அர்த்தம், நல்ல சொகுசாக வாழ்வாங்கங்கிற அர்த்தம். திங்கிறது மட்டும் இல்லை, அவ்வளோ திங்க முடியும் ஒரு மனுஷனுக்கு. பல கோடி இருந்தால் திங்கிறதுக்கு முன்னே செலவழிச்சாலும் காலி ஆகாது, வேறு விஷயங்களுக்கு வீணாக்குறதுக்கு தான் அந்த வார்த்தையை கொண்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு விஷயமாச்சா. ரெண்டாவது, இதை உண்மையில் அவன் சாப்பிட்றது வந்து நெருப்பை தான் சாப்பிட்றான் அப்படின்ற அர்த்தம் என்னென்னு கேட்டால், இதுக்காக வேண்டி நரகத்தில் அவன் போடப்படுவான், நரகம் தான் உணவு ஆக்கப்படுது. நீ இங்கே சாப்பிட்டீன்னு சொன்னால் அங்கே நீ நெருப்பை தான் நீ சாப்பிடுவ அப்படிங்கிறத சொல்வதற்காக வேண்டி உண்மையில் அவர்கள் சாப்பிடுவது நரக நெருப்பை தான் சாப்பிடுகிறார்கள். ரெண்டாவது அந்த சாப்பிடுதல்ங்கிற வார்த்தையை வேற ஒரு இடத்துக்கு மாற்றினான்லாம். ஒன்று வந்து இந்த உலகத்தில் செல்வங்களை சாப்பிடுகிறார்கள் போது அனுபவிக்கிறார்கள்ன்ற அர்த்தத்தில் வச்சிருது. ரெண்டாவது நரகத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நெருப்பை தான் சாப்பிடுவாங்க. உண்மையில் அவங்க சாப்பிட்றது சொத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நெருப்பை தான் தின்னுட்டு இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, நெருப்பை திங்கிறான்னு சொன்னால் நெருப்புக்கு போவான்னு அர்த்தம். இவன் நரகத்துக்கு செல்வான், நரகத்துக்கு செல்வான்னா நரகம் நெருப்பு தானே உணவு, அந்த மாதிரி தான் உணவு உனக்கு கிடைக்கும்டான்னு ஒரு பயம் காட்டுறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் 4:10 வசனத்தில் இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 174 வசனத்தில் இதே வார்த்தையை வந்து வேற ஒரு செய்தி சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், அன்றைக்கு இருந்த யூத சமுதாயத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறைக்குவாங்க. அவங்கள்ட்ட தௌராத் அன்றைக்கு வச்சுருந்தாங்க, இப்போ கிடையாது. அவங்கள்ட்ட வேதம் இருந்த அந்த வேதத்தை வந்து என்ன செய்வாங்கன்னா சிலதை மறைச்சிருவாங்க. மக்களுக்கு எதெல்லாம் சொன்னால் நமக்கு லாபம் வருமோ அதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் சொன்னால் கேள்வி கேட்பாங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க. சில விஷயங்களை சொன்னால் மக்கள்கிட்ட இருந்து உள்ள வருவாய் குறைஞ்சிரும்னு சொன்னால் அதையெல்லாம் என்ன செய்யாது, அதை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. இப்படி மறைக்கக்கூடிய தன்மை வந்து அவங்கள்ட்ட இருக்கிறது. அதை பற்றி எல்லாம் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், இதை மறைக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆதாயத்துக்கு தான் இதை செய்கிறாங்க. உள்ளது உள்ளபடி சொன்னால் மக்கள்கிட்ட இருந்து ஆதாயம் வராது. மறைச்சி சொன்னால் இவனுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி, இவனை தெய்வமாக்குற மாதிரி, இவனுக்கு பவர்ஃபுல்லான சக்தி உள்ள மாதிரி இவன் காட்டி கொண்டானேயானால் அந்த மக்கள்கிட்ட நிறைய கலெக்ஷன் எடுக்கலாம், நிறைய பணத்தை ஏமாற்றலாம். அப்போ இது வகையில் அல்லாஹ் இதை எப்படி இதை பார்க்குறான்னு கேட்டால், நீ அல்லாஹ்வுடைய வேதத்தை அற்ப காசுக்கு விற்கிறேங்கிறான். விற்றுக்கிட்டா இருந்தாவன், இந்தாங்க வேதம் வச்சுக்கிறங்க 100 ரூபா தாங்கன்னு கேட்குறது இல்லை, மறைக்கிறான்ல, காசுக்காக வேண்டி மறைக்கிறது அல்லாஹ் எப்படி எடுக்கிறான்னு கேட்டால், காசுக்காக வேண்டி நீ வேதத்தை மறைச்சேன்னு சொன்னால் அற்பமான விலைக்கு நீ விற்கிறாய் அப்படின்ற அது ஒரு இலக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான். அதான் இன்னல்லது என்னை எக்துமோன ஆன்சலல்லாஹ் மினல் கிதாப், அல்லாஹ் அருளிய வேதங்களை யார் மறைக்கிறார்களோ, வேதத்தை மறைக்கிறார்களோ, ஒயஸ்தரோன பிஹி சமனன் கலீலா, அதன் மூலமாக அற்பமான ஒரு விலைக்கு விற்கிறார்களோ, வேதத்தை மறைக்கிறாங்க, அற்பமான காசுக்கு என்ன செய்கிறாங்க, அதை விற்கிறாங்க. அந்த உலக ஆதாயத்துக்காக வேண்டி பத்துவா இஷ்டப்படி மாற்றி கொடுக்குறது.
இன்றைக்கி கூட பணக்காரனுக்கு தகுந்த மாதிரி ஃபத்வா கொடுப்பாங்க, ஹலாலாக ஹராமாக்குவாங்க, ஹராமாக ஹலால் ஆக்குவாங்க. அது கொடுக்குற ரூபாய்க்கு தகுந்த மாதிரி அந்த ஃபத்வாக்கள் வழங்குற மாதிரி நிலைமை இன்றைக்கி கூட இருக்குது. அந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களும் இருந்தாங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இன்னல்லது நான் எக்துமான மான்சல் அல்லாஹ் மினல் கிதாப், அல்லாஹ் யாருடைய அந்த வேதத்தை யார் மறைத்து விட்டு மறைக்கிறது மூலமாக எஸ்தருன பிஹி சமனன் கலீலா, அதை கொண்டு அற்பமான ஒரு கிரயத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ, அது கோடி ரூபா பெற்றாலும் அற்பம் தானே, நிறைய ரூபாய்க்கு விற்கலான்னு எடுத்துக்கக்கூடாது. அற்பமானதுக்கு தான் விற்கக்கூடாது, பெரிய தொகைக்கு விற்கலான்னு எடுத்துக்கக்கூடாது. மார்க்கத்தை எந்த ஒரு வகையிலையும் கொஞ்சம் தொகைக்கு விற்கக்கூடாது. பல கோடிக்கு விற்றா கூட மறுமையில் கிடைக்கிற பாக்கியத்தை ஒப்பிடும்போது அது அற்பம் தான். அது அற்பமானதுக்கு விற்கிறார்கள் நம்ம என்ன விளங்கிடக்கூடாது. இப்போ அற்பமானதுக்கு தான் விற்கக்கூடாதுங்கிறான்ல. இந்த மார்க்கத்தை மறைச்சி கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், 10 ரூபா 50 ரூபா தான் வாங்கக்கூடாது அப்படி நினைக்கக்கூடாது. இவங்க கோடி வாங்கினா அற்பம் தான். அது கோடி வாங்கினாலும் அதுக்கு மறுமையில் என்ன கிடைக்குமோ அதனோடு கம்பேர் பண்ணணும்னா இது அற்பம் தானே. அல்ல பல கோடிகள் தர இருக்கிறான், இவன் 1 கோடிக்கு விற்றான்னு சொன்னால் இவன் அற்பத்துக்கு தான் ஆசைப்பட்றான் அப்படின்னு விளங்கிக்கணுமே தவிர அதிக காசுக்கு சம்பாதிக்கலான்னு வழங்கக்கூடாது. அப்போது எஸ்தருன பிஹி சமனன் கலீலா, இதை கொண்டு அற்பமான கிரயத்துக்கு அதை விற்கிறாங்க, வேதத்தை விற்கிறார்கள். வேதத்தை விற்கிறாருன்னா பிரிண்டு போட்டுனா விற்கவும் கிடையாது. அவங்க அந்த காலத்தில் அந்த வசதியும் கிடையாது வேதத்தை விற்கிறதுங்கிறது. வேதத்தை விற்கிறதுக்கு என்னன்னு கேட்டால் வேதத்தை மறைக்கிறதன் மூலமாக அவங்களுக்கு சாதகமானதை தக்க வச்சுக்கிறது. அந்த சாதகமான தக்க வச்சாங்கன்னா ஆதாயம் கிடைக்கும் மக்கள்கிட்ட என்ன செய்யும், ஆதாயம் கிடைக்கும். அவங்க இவர்கிட்ட போய் போதி பாருங்க, மந்திரிங்க, பேய் ஓட்டுங்கன்னு எழுதி வச்சாங்கன்னு வைங்க, காசு கிடைக்கும்ல. அப்போ இதன் மூலம் அவங்க சம்பாதிக்கிறாங்க, பொருளாதாரம் சம்பாதிக்கிறாங்க. இப்படி யாராவது சம்பாதிப்பார்களே ஆனால் அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் என்னென்னு கேட்டால் உலாய்க்கமாயா குலுனபி புத்துணியும் இல்லைன்னார், இவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தான் சாப்பிடுகிறார்கள். இந்த வேதத்தை மறைச்சி அதில் மூலமாக கிரயத்தை வாங்கினார்கள் என்று சொன்னால் இவங்க நரகத்துக்கு போவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லாமல் அதுக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால் அற்பமான விலைக்கு விற்கிறார், நரகத்தை நெருப்பை சாப்பிட்றாங்க. அற்பமான விலைக்கு இந்த வேதத்தை விற்பார்களே ஆனால் அதை வேதத்தை மறைத்து மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் மறைத்து ஆதாயம் அடைவார்களே ஆனால் அவர்கள் உண்மையில் வந்து சாப்பிடுவது அந்த காசை சாப்பிடலவங்க, அந்த உணவை அவங்க சாப்பிடலை, உண்மையில் சாப்பிட்றது நரகத்தை சாப்பிட்றாங்க, நெருப்பை சாப்பிட்றாங்கன்னு நல்லா சொன்னாங்க. உலாய்க்க மா ஏக்குலூன ஃபி பூத்தூனியும் இல்லைன்னார், அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதையும் சாப்பிடவில்லை. அப்படி உலா கல்லிமுகமுல்லாஹு யோமல் கியாம நாளில் அல்ல அவங்கள்ட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இவங்க நரகத்துக்கு போவாங்க என்பதற்கு இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். நெருப்பைத்தாண்டா திங்கிறீங்க, நெருப்பைத்தான் திங்கிறீங்க, நீங்கள் எதோ சாப்பாடு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்ற நரக நெருப்பு தான், நரகத்தின் கொல்லிக்கட்டை தான் உங்களுக்கு உணவாக தரப்படும், அதை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த சாப்பிடுதல் என்பதை அதுக்காக வேண்டி எல்லாம் பயன்படுத்தி காட்டுறான். அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயம் ஒன்று இதே விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டுறான். 9:34 சொல்லி காட்டுகிறான். யாயுள்ளது நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களை இன்ன கசீரமினல் அகபாரி ஒரு ருஹ்பான், பாதிரிமார்களையும் மத குருமார்களையும் அதிகமான பேர்கள் லயாக்குருன் அம்பால நாசிபில் பாத்திலி, மக்களுடைய செல்வங்களை அநியாயமாக சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். மக்களுடைய செல்வங்களை சாப்பிட்றாங்க, சாப்பாட்டை மட்டும் தான் சாப்பிடுவாங்க, மற்றதை சேர்த்து தான் கொள்வார்கள். அப்போ சாப்பிடக்கூடிய செல்வங்களையெல்லாம் மக்களுடைய சொத்துக்களை சாப்பிடுகிறீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லுகிறான். அதில் சாப்பிடுதல்ங்கிற வார்த்தை வந்து சாப்பிட்ற அர்த்தத்தில் வரல, ஏன்னா சாப்பிட முடியாது, வீடு வாசல்லாம் சாப்பிட முடியாது, காசு பணத்தெல்லாம் சாப்பிட முடியாது. இப்போ மக்கள்கிட்ட காசு பணத்தை சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு எல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறான், அல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். இது ஒரு இலக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னும் இது இவ்வளோதான் அந்த விஷயம் சாப்பிட்ற சம்பந்தமாக. நெருப்பை சாப்பிட்றீர்கள் அப்படிங்கிறத எல்லாம் பயன்படுத்தினது பூராவுமே சாப்பிட்ற அர்த்தத்தில் வரவே இல்லை, அது வேறு அர்த்தத்தில் தான் வந்திருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு கடலில் மூழ்க போகிறான்னு வைங்க, மூழ்க போகிறவனுக்கு அவனை காப்பாற்றுறதுக்கு உள்ள ஒரு வழி என்னென்னா ஒரு கயிறு தான். நீங்கள் போய் இழுத்துலாம் கைப்பட உங்களை இழுத்து உள்ளே தள்ளி விட்ருவான். அவனை காப்பாற்றுறதுன்னு என்ன, ஒரு கயிற்றை போடணும், அந்த கயிற்றை பிடிச்சி அவனை இழுக்கணுமே தவிர நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா என்ன செய்வான், உங்களை இழுத்து உள்ளே போட்டுருவான். மூழ்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் கையை கொடுத்தீங்கன்னு வைங்க, அவன் பிடிச்சி உங்களை இழுத்து உள்ளே போட்டுருவான், அவனை காப்பாற்ற முடியாது. அப்போ ஒரு மனிதன் வந்து மூழ்கிக்கொண்டிருக்கிற ஒருத்தனை காப்பாற்றுவதற்கு சரியான வழி என்னன்னு கேட்டால் தூரத்தில் நம்ம இருந்து கொண்டு கயிற்றை போடணும், நல்ல ஒரு கயிறாக போடணும், வலுவான ஒரு கயிறாக போடணும். அப்படி போட்டோம்னா அதை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வான், நீந்தி வந்துடுவான், வெளியே வந்துடுவாங்கிறதுக்காக வேண்டி அந்த கயிறை போடுற காப்பாற்றுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குல்ல. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த நேர்வழி இஸ்லாம் மார்க்கம் எல்லாத்துக்கும் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கயிறுங்கிறத பயன்படுத்தணும். அல்லாஹ்வுடைய இஸ்லாம் மார்க்கம் இருக்குன்னு வைங்களேன், இது கூட நீங்கள் நரகத்துக்கு போகாமல் உங்களை காப்பாற்றுற கயிறு தான். இந்த கயிறு அல்லாஹ் தூக்கி போட்டான்.
இதை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, விட்டீங்கன்னா நரகத்தில் விழுந்துருவீங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, குர்ஆனை, இன்னும் பல மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும் பொழுது நான் போடுற கயிறை பிடிச்சிக்கேங்கிறான். எது கயிறை சொல்கிறான்னு கேட்டால், ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு அன்றைக்கு இருந்த இதில் வந்து ஹெலிகாப்டர் தூக்கிட்டு வர்றாங்க, அப்போ அது கிடையாது, கயிறு தான் இருந்தது. அப்போ கயிறுகளை போட்டு காப்பாற்றுறதுன்னு ஒரு வழிமுறை இருந்ததுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் ஒரு ஓமையாக்குறான். எப்படி ஓமையாக்குறான்? நீங்கள் எல்லாம் மூழ்கிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் எல்லாருமே நரகத்துக்கு போகிறதுக்காக வேண்டி கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த கடலில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய உங்களை வந்து அதில் மூழ்காமல் உங்களை காப்பாற்றணுமாக இருந்தால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு கயிறு தேவை. வலுவான கயிறை போட்டு அதை பிடிச்சி நீங்கள் ஏறி வந்துடலாம். நான் ஒரு கயிறை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அப்போ நம்மளையெல்லாம் வந்து வழிகேட்டில் இருக்கிற மக்களை எல்லாம் கடலில் மூழ்கிற மாதிரி ஒரு கற்பனை செஞ்சு இவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு கயிறு, இந்த கயிறுங்கிறது அல்லாஹ் கொடுக்குற நேர்வழி தான் கயிறு, அல்லது குர்ஆன் தான் கயிறு. இந்த கயிறுங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் பல இடங்களில் அல்லாஹ்வுடைய கயிறுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். உதாரணமாக, அதாவது 103வது வசனம், இது அடிக்கடி இந்த பயான்களில் அரசியல்வாதிகள்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம். இது தப்பான அர்த்தம் செஞ்சு பயன்படுத்துவாங்க. அது என்ன வசனம்னு கேட்டால், வாத்தசிமி பி ஹப்லில்லாஹி ஜமியா, அல்லாஹ்வுடைய கயிறை அனைவரும் சேர்ந்து பிடித்து கொள்ளுங்கள், இதுக்கு அர்த்தம். ஒற்றுமை என்னும் கயிறை பிடித்து கொள்ளுங்கன்னு பயான் பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. ஒற்றுமைன்றதில் இருக்காது. இவங்களாம் ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடித்து கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் அவதூறு சொல்வார்கள் அரசியல்வாதிகள்லாம், முஸ்லீம் அரசியல்வாதிகள்லாம் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்து கொண்டு ஓட்டு போடுங்க எங்களுக்குமாங்க. ஒற்றுமைன்ற கயிறை பிடிக்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லவே கிடையாது. ஒற்றுமைங்கிற கயிறுங்கிறது வரவேற்கத்தக்கதும் கிடையாது, நல்லது கெட்டதுன்னு பிரித்து அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் பிடிக்கணுமே தவிர எல்லாம் வரதட்சணை வாங்கணும்னா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வரதட்சணை வாங்க முடியுமா? ஒற்றுமை கயிறுன்னு ஒன்று இருக்குதா? எல்லாரும் சேர்ந்து செய்கிறது தான் நம்மளும் செய்யணும்னா நம்ம நரகத்துக்கு தான் போகணும். இதில் கெட்டவன் நல்லவங்களாம் கலந்துருக்கும் போது ஒற்றுமையாக சேர்ந்து செய்கிறோன்னா ஒற்றுமையாக சேர்ந்து வட்டி வாங்குவான், நம்மளும் சேர்ந்து வட்டி வாங்க முடியுமா? பிரிஞ்சிடும். நம்ம தப்பு செஞ்சாங்கன்னா அதில் பிரிஞ்சு வர்றது தான் இஸ்லாம் சொல்லுதே தவிர இஸ்லாமுடைய எல்லா கொள்கைகளுமே பிரிக்கிற மாதிரி உள்ளது தான் இருக்கும். அல்லாஹ்வை தவிர யாரும் கடவுள் இல்லைன்றாலும் பிரிக்கிறது தானே. கண்டதையும் வணங்கிட்டு இருக்க நான் இதை நான் கடவுளை ஏற்றுக்கிற மாட்டேன்றாலும் அது பிரிக்கிறது தானே. நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள்ன்றாலே பிரிச்சிருமே. நீங்கள் தீமையை தடுத்த சண்டை தானே வரும். அவன் செய்கிற தீமையை போய் கண்டுக்கிறாமல் இருந்தீங்கன்னா ஒற்றுமை, அது கண்டுக்கிட்டீங்கன்னா ஒற்றுமை போயிடும். ஆனால் இஸ்லாத்தில் என்ன கட்டளை இருக்கிறது? நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள். இப்போ குடிக்காரனை போய் குடிக்காதன்னு அவன் சண்டை வருவானா இல்லையா? திருடுறவனை திருடாதன்ற சண்டைக்கு தானே வருவான். சண்டைக்கு வந்தால் ஒற்றுமையாக இருக்குமா? அப்போ இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து ஒற்றுமை என்னும் கயிற்றை பிடிக்குமாறு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த வசனத்தை தான் அரபியில் வாசிப்பாங்க, அர்த்தம் வந்து ஒற்றுமை என்னும் கயிற்றை பிடித்து கொள்ளுவாங்க, பொய்யா சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, வாத்தசிமு, நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், பிஹபலில்லா, அல்லாவின் கயிறை பிடித்து கொள்ளுங்கள். அல்லாவின் கயிறு என்பது குர்ஆன். அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், ஜமியன், அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பிடிங்க. ஒற்றுமை கயிறு கிடையாது. அல்லாஹ்வுடைய கயிறுனா குர்ஆனில் உள்ளபடி அனைவரும் வாழுங்கள். அப்போ குர்ஆனின் பக்கம் அனைவரையும் அழைக்கக்கூடிய ஒரு வசனமாகத்தான் இது இருக்கே தவிர நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அதில் ஒத்துமையாக இருந்துக்கிறங்க, எல்லாரும் சேர்ந்து வரதட்சணை வாங்கினா நீங்களும் சேர்ந்து வாங்கிக்கிறங்க, அதை எதிர்த்துலாம் பேசுகிறாதீங்கிற அர்த்தம் வருது அதில். ஒற்றுமை என்னும் கயிற்றை பிடிக்கிறதுன்னு வந்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லை. எப்படி சொன்னால், தஸ்மி பி ஹப்லில்லாஹி ஜமியா, அனைவரும் சேர்ந்து, நம்ம எல்லாரும் பல கருத்தில் இருக்கிறோமா, அது என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய கைத்தை பிடிக்கணும், குர்ஆனை பிடிக்கணும். இந்த குர்ஆனில் என்ன இருக்குதோ அதை ஏற்றுக்குருவோம். குர்ஆனில் இல்லாத நான் செஞ்சாலும் நான் விட்டுறேன், நீ செஞ்சாலும் நீ விட்டுரு, அந்த ஒற்றுமை இஸ்லாத்தில் இருக்கிறது. அனைவரும் குர்ஆனில் உள்ளபடி தான் வாழணும். குர்ஆன்னா வஹீன்னு எடுத்துக்கிறங்க, எல்லாமே ஹதீஸும் சேர்ந்துடும். அப்போ வாத்தசிமு, நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிஹப்லில்லாஹி ஜமியன், அனைவருமாக சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை பிடியுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வந்து நேரடி இடத்துல எப்படி கயிறு கொண்டா பிடிக்கிறேன்னு ஒருத்த கேட்டால் என்ன செய்வீங்க? அல்லாஹ்வின் கயிறை பிடிக்க சொல்லியிருக்கலாம், அந்த கயிறை காட்டு எனக்குன்னா எந்த கயிறை காட்டுவீங்க? கயிறு எங்கே இருக்குது? அல்லாஹ்வின் கயிறை பிடிக்க சொல்லி கூப்பிடுறீங்களப்பா, பிடிக்க வர சொல்கிறீங்க, இந்த கயிறு தெரிஞ்சால் தானே பிடிக்கலாம். எங்கே இருக்குது அந்த கயிறுன்னா என்ன சொல்லுவோம்? அந்த கயிறு அர்த்தம் இல்லைப்பா, இது ஒரு ஓமை நயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறவனுக்கு வந்து ஒரு கயிற்றை போட்டால் எப்படி அவன் காப்பாற்ற முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் தப்பான வழியில் போய் நரகத்துக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ நரக கடலில் நீங்கள் விழுந்து விடாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதிலிருந்து இந்த கயிற்றை பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த நரகத்துக்கு போகிற பாதையில் போக மாட்டீங்க. அப்படிங்கிறது ஒரு கற்பனையான கயிறு தான், கயிறு கிடையாது. ஒரு கற்பனையான கயிறை தான் நல்லா அங்கே கயிறுன்னு சொல்லி காட்டுறான். இது ஒரு கயிறுக்கு சொல்லிட்டானா, அதே மாதிரி வந்து 2:256 சொல்லி காட்டுறான். அதாவது லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லை. விரும்பினாவா விளையாட்டு போய்கிட்டே, கட்டாயப்படுத்துறது கிடையாது. கட்டாய மதமாற்றங்கிறாங்கல்ல, அப்படி தான் பண்ணினார்கள். அது குர்ஆனில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த தீனில் வந்து வற்புறுத்தல் கிடையாது.
எந்த ஒரு கட்டாயப்படுத்தல் நிர்பந்தமே கிடையாது. கத்த பையன ருஷுது மினல் கை, வழிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது. இது வழிகேடு, இது நேர்வழின்னு தெளிவாக சொல்லிவிட்டோம். ஒமன் எக்ஃபுர் பி தாகூத்தி, தீய சக்திகளை நிராகரித்து ஒயுமின் பில்லாஹி, அல்லாவை யார் நம்புகிறாரோ ஃபகத் இஸ்தம் சக்க, அவர் பிடித்து கொண்டு விட்டார், பில் உருவத்தில் பலமான கயிற்றை பிடித்து கொண்டார். அதையும் கயிறுங்கிறான்ல, இஸ்லாமுங்கிற மார்க்கத்தை கயிறுங்கிறான். யார் அந்த கடவுள் இல்லை இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள்னு சொல்லி இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாரோ அவர் ஃபகத் இஸ்தம் சக்க, அவர் பிடித்து கொண்டு விட்டார், பில் உருவத்தில் உஸ்கா, உருவாண்டாலும் கயிறுன்னு அர்த்தம். உருவத்தில் உஸ்கான்னா பலமான ஒரு கயிற்றை அவர் பிடித்து கொண்டார். லன்ஃபி சாமலகா, அது முறிந்து போகாது அருந்து போகாத ஒரு பலமான கயிற்றை பிடித்து கொண்டார் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது உன்னை கட்டாயப்படுத்தலாம் கூப்பிடல, ஒரு கயிறை தூக்கி போடுறேன், நீ உன் நன்மைக்காக கூப்பிட்றேன், நீ இந்த கயிறை பிடிக்கலைன்னா மூழ்கி செத்துருவே, மூழ்கி கொண்டிருக்கிறாய், கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறாய், இந்த கயிற்றை பிடிச்சிட்டு வந்தால் நீ அதிலேருந்து மீட்சி பெறுவாய் என்பதற்காக வேண்டி நான் ஒரு கயிறை போடுறேன், இது அந்து போகாது உறுதியான ஒரு கயிறு, அதை நீ பிடிச்சு கொண்டாயானால் நீ ஜெயிப்பாய். அப்படி தான் உங்களை நாங்கள் அழைக்கிறோமே தவிர உங்களை யாரையும் நான் கட்டாயப்படுத்தலைங்கிற கருத்தை நல்லா அதில் சொல்கிறான். அதே நேரத்தில் இஸ்லாத்தை பற்றி என்ன செய்கிறான்னு கேட்டால் வலுவான கயிறை பிடித்து கொண்டாருங்கிறான். இப்போ நம்மளாம் வலுவான கயிறை பிடித்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ கையில் கயிறு, யார் கையில் கயிறு இருக்கா? ஒரு முமியினுடைய கையிலையும் கயிறு காணாம், ஆனால் கயிறை நம்ம பிடிச்சிக்கிட்டு இப்போவும் கயிறை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி தொழுகிறோம் என்றால், நோன்பு வைக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய கயிறை பிடிச்சதுனால தான் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய கயிறை பிடித்தல் என்பதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அந்த கயிறை பிடிக்கலுங்கிற அர்த்தம் கிடையாது. எப்படி மாட்டிக்கொண்ட ஒருத்தன் ஒருத்தன் கயிறை பிடித்து கொண்டு தப்பித்து போவானோ அந்த மாதிரி நாங்கள் அந்த பக்கம் இழுக்கக்கூடிய எல்லாத்தையும் ஜெயித்து கொண்டு நேர்வழியில் போய்கிட்டு இருக்கிறோம். அதுதான் கயிறை பிடிக்கிறதுங்கிற அர்த்தம் அல்லாஹ் என்ன செய்கிறான் 2:256 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 31:22 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஓம யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹி ஓஹோ முஹ்சினுன், நன்மை செய்யக்கூடிய நிலையில் யார் தன்னுடைய திருமுகத்தை அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைத்து விடுகிறானோ ஃபகத் இஸ்தம் தக்க பில் உருவத்தில் உஸ்கா, பலமான கயிற்றை அவன் பிடித்து கொண்டான், அல்லாஹ்வுக்காக தன்னை ஒருவன் அர்ப்பணித்து கொண்டானே, ஆனால் அவன் பலமான கயிறை பிடிச்சு கொண்டவன் அர்த்தம். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்னென்னு கேட்டால், நீ பிடிக்க வேண்டிய ஸ்ட்ராங்கான, நம்ம கூட பழமொழி என்ன செய்வோம், பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிங்கிறோம்ல, பழமொழி என்ன செய்வாங்கன்னா அதாவது கொம்புகள் கிளைகளில் புளிய மரத்துடைய கொம்பு இருக்குல்ல அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், வேறு மரத்துடைய கிளைகளை பிடிச்சிங்கன்னா அருந்து முடிஞ்சிடும், கிளைகள் வலுவாக இருக்காது. மரத்துடைய அகலமான மரம் தான் வலுவாக இருக்குமே தவிர சைடில் வரக்கூடிய அந்த கிளைகள் இருக்குல்ல அதை பிடிச்சி தொங்க முடியாது. மற்ற இதெல்லாம் பெரும்பாலும் என்ன செஞ்சிடறேன் முறிஞ்சு விழுந்துடும். மனுஷனுடைய வெயிட்டு 70 கிலோலாம் தாங்காது. ஆனால் புளிய மரம் மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால் அது ஒரு 70-100 கிலோ தொங்குனாலும் தாங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அடிப்பில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு நல்ல ஒரு முதலாளி ஒருத்தன் கிடச்சிட்டான்னு வைங்க, நல்ல ஒரு தலைவர் கிடச்சிட்டான்னு வைங்க, அல்லது நல்ல ஒரு பணக்கார மாப்பிள்ளை கிடச்சிட்டான்னு வைங்க, அது என்ன செய்வாங்க, புளியங்கொம்பை பிடிச்சிட்டா அப்படிம்பாங்க. பிடிச்சாலும் பிடிச்சா புளியங்கொம்பா பிடிச்சிட்டாம்பாங்க. புளியங்கொம்பையா பிடிச்சா எங்கே இருக்குது புளியங்கொம்பு? புளியங்கொம்புக்கு புளியங்கொம்புன்னு அர்த்தம் கிடையாது. புளியங்கொம்பா பிடிச்சான்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், புளியங்கொம்பை நீ பிடித்தால் எப்படி முறிந்து விழாதோ, அதில் நீ தொங்கி கொண்டு இருக்க முடியுமோ, அதை வச்சு நீ உறுதியாக இருக்க முடியும். அந்த மாதிரி நீ ஒரு பணக்காரனை பிடிச்சிட்ட, ஒரு சக்தி மிக்கவனை பிடிச்சிட்ட, ஒரு அதிகாரம் மிக்கவனை பிடிச்சிட்ட, அந்த மாதிரி ஒரு தனக்கு தேவையான ஒரு இடத்தை ஒருத்தன் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் ஒரு பதவியை பெற்றுட்டான். ஒருத்தன் எம்எல்ஏ ஆகிட்டான்னு வைங்களேன், அல்ல புளியங்கம்மா பிடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். வழங்குதா? சம்பாதிக்கிறதுக்கு உதவுமா இல்லையா? அப்படி ஒன்றுக்கும் எதெல்லாம் இருக்கிற அந்த பழமொழி வலுவானதை பற்றி கொள்வதற்காக சொல்லுவாங்களே தவிர அங்கே புளியங்கொம்புக்கு வேலையே கிடையாது. புளிய மரத்தை பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிடிச்சவங்க எல்லாம் டாட்டா பேர்லாம் புளிய மரத்தை பார்த்தா இருப்பானுங்களா, அவனா புளிய மரத்தை பிடிச்சவங்கன்னு சொல்கிறோம். ஏன் பிடிக்க வேண்டியதை வலுவானதை பிடிச்சிட்டாங்க. வலுவானதை பிடிச்சதுக்காக வேண்டி நீங்கள் எப்படி புளியங்கொம்பை பிடிச்சிங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய கயிறை பிடிக்கிறீங்கிறான். யார் வலுவானதை பிடித்துக் கொள்வதற்கு உதாரணம் எது? அல்லாஹ் போடுற கயிறு தான் வலுவான உதாரணம். புளியங்கொம்பு கூட அந்த உதாரணம் கூட பொருத்தம் கிடையாது. ஏன்னு கேட்டால் புளியங்கொம்பு பிடிச்சி தொங்கிட்டு இருப்ப, நீ மீட்சி எப்படி அடைவ? புளியங்கொம்பு பிடிச்சி தொங்கிட்டான்னு சொன்னால் அப்புறம் எப்படி நீ இறங்கணும் கீழே வரணும் அதெல்லாம் இருக்குல்ல. அல்லாஹ்வுடைய கயிறுன்னு இல்லை, அல்ல போட்டு ஒருத்தவன் அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறான். கயிறை போடுறது என்பது என்ன தூக்கி போட்டுறது இல்லை, கயிறு அவன் போடுறான், நீங்கள் பிடிச்சிட்டு ஏறீங்க, அல்ல அந்த பக்கம் உங்களுக்கு இழுக்கிறான், மேலே கொண்டு போகிறான். அதை பிடிக்கிறது தான் உங்களுக்கு கொண்டு சரியான பாதையில் சேர்க்கும். கயிறை பிடித்துக் கொள்வது, புளியங்கொம்பை பிடித்துக் கொள்வது உங்களை எங்கேயும் கொண்டு சேர்க்காது. அந்த இடத்துல நீ அசையக்கூட முடியாது. புளியங்கொம்பை பிடிச்சி தொங்குனீங்கன்னா வேறு பக்கம் அசைய முடியாது. அதில் என்ன ஒரு உறுதியானது காட்டுவதற்கு மட்டும்தான் அந்த உதாரணம் பொருந்துமே தவிர அதை விட சிறந்த உதாரணம் எதுண்டா அல்லாஹ்வுடைய கயிறுங்கிறது தான். கயிறுங்கும் போது வலுவான கயிறாகவும் இருக்கிறது. அந்த கயிறு 2 சைட்லையும் அவன் பிடிக்கிறவன் ஒருத்தன் இருப்பான், இழுக்கிறவன் ஒருத்தன் இருப்பான். அது நம்மளை உறுதியாக கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் நம்மளை பிடிச்சி இழுக்கிறான், நீ கைத்துடைய இந்த முனையை நீ பிடிக்கிற,
அந்த முனை எல்லாம் பிடிச்சிருக்கிறான், அப்போ நீ கன்ஃபார்மாக போய் தேறிடுவே இல்லையா அப்படிங்கிறது அர்த்தம்லாம் அந்த கயிறுங்கிறலாம் இருக்குது. அதுதான் அல்ல கயிறுங்கிற உதாரணத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து மனிதனுடைய கைகள் இருக்கு இல்லையா, இந்த கைகளை வந்து நம்ம கைகள்னு நம்ம சொன்னால் கூட அல்லாஹ் சில இடங்களில் என்ன செய்கிறான்னு கேட்டால் சிறகுங்கிறான். கை வந்து சிறகாகுமா? சிறகுங்கிறது பறக்குவதற்கு பயன்படக்கூடிய பறவைகளுக்கு தான் அங்கே சிறகு இருக்கும். மனிதர்களுக்கு மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது, சிறகு கிடையாது. நம்முடைய கையை போட்டு ஆட்டுறதுனால ஒரு அரை அடி கூட மேலே போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறான். என்ன அறிவுரை சொல்கிறான்னு கேட்டால், நீ வந்து உன்னுடைய சிறகை வந்து தாழ்த்து. சிறகை தாழ்த்துனா சிறகு இருந்தால் தானே தாழ்த்தானே. சிறகு யார் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சா? நமக்கு தான் இருக்குமா சிறகு? நம்மளுக்கெல்லாம் உள்ள கட்டளை கூட என்ன, நீங்கள் சிறகை தாழ்த்துங்கள்ங்கிறான். எதுக்கு அதை சொல்கிறான்னு கேட்டால், அந்த சிறகை பொறுத்த வரைக்கும் இப்படி விரிச்சின்னு சொன்னால் மேலே பறக்கும், இப்படி தாழ்த்துனா கீழே இறங்கிடும். அப்போ இந்த மண்டக்கணம் பிடிச்சி மேலே போகிற ஆட்களுக்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் சிறகை தாழ்த்து. சிறகை தாழ்த்துனா இறங்கி வான்னு அர்த்தம். சிறகை தாழ்த்தாமல் இருந்தீங்கன்னா மேலே போயிட்டே இருப்பேன்னு கேட்டால் மக்களை விட்டு தூரமாகிடுவேன், மக்களை மதிக்க மாட்டேன். நீ யாரா நான் யாரான்னு போயிட்டே இருக்கிறதுக்கு வந்து சிறகை விரிக்கிறதுமாங்க. சிறகை தாழ்த்துவன என்ன அர்த்தம்னு கேட்டால், உன்னோட நானும் வந்து இருந்துடுறேன் அப்படின்னு சிறகை அப்படி மடக்கணும்னா, ஒரு பறக்கிற பறவை கூட சிறகை அப்படி மடைச்சிருச்சுன்னா அப்படி கீழே வந்து உட்காந்துரும், உங்கள் பக்கத்தில் வந்துடும். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இடுறான்னு கேட்டால், அதாவது உலா தகுதன் அலைஹிம் வஹ்ஃபில் ஜனாஹக லில் மூமினீன், மூமின்களுக்காக முகமதே நீங்கள் வந்து உங்களுடைய சிறகை தாழ்த்துங்கள், மூமின்களுக்காக சிறகை தாழ்த்துங்கன்னு நல்லா சொல்கிறான். இது 1588 சொல்கிறான். இதில் பல உதாரணம் இருக்கிறது. முதல்ல மனிதனுக்கு சிறகு கிடையாது. சிறகை தாழ்த்துவதற்கு சிறகு இருந்தால் தானே சிறகை தாழ்த்துவது, அது கிடையாது. சிறகு இல்லாமல் இருக்கும்போது சிறகை தாழ்த்த சொல்கிறான்னு கேட்டால், சிறகை இது குறிக்கவே இல்லை. நம்மள்கிட்ட இருந்தால் தான் அதை போய் தாழ்த்த முடியும். சிறகை தாழ்த்துன்னு சொன்னால் என்கிட்ட சிறகை இருந்தால் தாழ்த்திடுவேன், சிறகு இல்லாட்டி நான் எப்படி தாழ்த்துவது? அப்போ சிறகை மனிதனுக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும் போதே சிறகை தாழ்த்து நல்லா எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், இது சிறகை சொல்லலை. ஏன் சிறகை சொல்லலை? மனுஷனுக்கு சிறகு இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு உள்பட சிறகு நமக்கு கிடையாது. அப்போ சிறகு இல்லைங்கும்போது சிறகை தாழ்த்துறதுக்கு எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், சிறகு என்பது வந்து பறவைகளுக்கு இருக்கும். அந்த சிறகுடைய தன்மை என்னன்னு கூட்டினா, அடித்துச்சுன்னா அப்படி பறக்கும், அப்படி மூடிச்சுன்னா இறங்கும். இறங்குறதுக்கு அப்படி தான் மூடிட்டு தான் இறங்கும். சிறகை தாழ்த்தினா செய்யும், மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற அந்த பறவை வந்து சர்ன்னு கீழே வந்துடும். அப்போ கீழே இறங்கி வருவது ஒரு பணிவை காட்டுது, மேலே போயிட்டு இருப்பது ஒரு உயர்வு ஆணவத்தை காட்டுது. இப்போ நீ அந்த மக்களோட இது எப்படி இருக்கணும்னு கேட்டால், அவங்களோட இரண்டரை கலந்தவராக இருக்கணும். சிறகை தாழ்த்தி கொண்டு இருக்குன்னா பறந்து மேலே போயிடக்கூடாது. சிறகை விரிச்சுக்கிட்டு நீ மேலே போயிட்டு நீ உயரமான இடத்துல இருந்துட்டு ஊற்று பார்க்காத. மக்கள் ஒரு ஆளாக நீ இருக்கணும். நீ வந்து ரசூலுல்லாஹ்வுக்குள்ள கட்டளை என்ன, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் ஜனாதிபதி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் நீங்கள் இருக்க வேண்டியது எப்படி இருக்கணும்னு கேட்டால், உங்களுடைய சிறகை தாழ்த்த வேண்டும் என்றால் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும். மக்களை விட்டு தூரமாயிடக்கூடாது. சிறகை விரிச்சா தூரமாயிரும். ஒரு பறவை வந்து சிறகை தாழ்த்தினா நம்ம கிட்டத்தில் இருக்கும், அது சிறகை விரிச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து எங்கேயோ ஓடி போயிடும். அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட பழகக்கூடியவர்கள் தலைவர்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டால், மக்களில் ஒருவராக நீங்கள் இருந்துடணும். மக்கள் நினச்சா அவங்கள பார்க்க முடியணும், நீங்கள் மக்களை பார்க்க முடியணும், அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வீங்க. நீங்கள் வந்து உயரத்தில் இருந்து கொண்டு நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னு வைங்க, உங்களால் அது மக்களை கவனிக்க முடியாது. அவ்வளோ அர்த்தத்தையும் நல்லா உள்ளடக்கி என்ன செய்கிறான்னு கேட்டால், வஹ்ஃபில் சிறகை சிறகை வந்து தாழ்த்து, சிறகை மூடு அப்படிங்கிறான். வஹ்ஃபில் ஜனாஹக லில் மூமினீன், மூமின்களுக்காக வேண்டி உம்முடைய சிறகை தாழ்த்துவீராக, மூடுவீராக, மடிப்பீராகன்னு 15வது சூறாவில் 88வது சொல்கிறான். அதே மாதிரி வந்து 17-24 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெற்றோரை கவனிக்கிறதை பற்றி சொல்லக்கூடிய அந்த தொடர். அதில் என்ன செய்கிறான்னா, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடங்க, கஷ்டமான நிலையில் உங்களெல்லாம் பெற்று வளர்த்துருக்குறாங்க, அவங்களுக்கு மீறாதீங்க, நல்லபடியாக கேட்டு நடங்க, சீன்னு கூட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும்போது அந்த தொடரில் அல்லாஹ் சொல்கிறான், வஹ்ஃபில் லஹுமா, அவர்கள் பெற்றோருக்காக நீ தாழ்த்தி விடு, ஜனாக துல்லி மினர் ரஹ்மத்தி, கருணையின் காரணமாக பணிவு என்னும் சிறகை நீ தாழ்த்து. பெற்றோருக்கு முன்னாடி பறக்கக்கூடாது. பெற்றோருக்கு முன்னாடி என்ன செய்யணும், நீ எப்படி இறங்கிடணும். அவங்க வந்து நம்மளை பெற்றவங்க, நம்மளை வளர்த்தவங்க, நம்ம என்ன சொன்னால் நம்ம கேட்கணும். நம்ம அவங்களுக்கு கீழே உள்ளவங்க, நம்ம அவங்களுக்கு மேலே உள்ள ஆள் கிடையாது, நம்மளை அதிகாரம் பண்ண முடியாது. எத்தனை பிள்ளைகள் வந்து வளர்ந்தவொன்னே தாய் தந்தை இருக்குன்னு அதிகாரம் செலுத்துகிறாங்க, அவங்களுக்கு உத்தரவு போடுறாங்க, மிரட்டுறாங்க, அவங்கள கெஞ்சி சாப்பாடு வாங்குகிற அளவுக்கெல்லாம் சில குடும்பங்கள் இருக்குது. பெற்றோருக்கு வந்து சோறு கூட போட மாட்டேங்கிறான். அதுக்காக வேண்டி கூட அவங்க என்ன செய்யணும், இவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிற அளவில்
பெற்றோரை வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த இலக்கியமான வார்த்தையில் சொல்லும்போது என்ன அர்த்தத்தை அதிகமாக இருக்குது. எப்படி பணிவுங்கிற சிறகை தாழ்த்திரு, உனக்கு பறக்க இயலும், நீ இளமையாக இருக்கிற, உனக்கு சம்பாதிக்க இயலும், இந்த தாய் தந்தையருடைய ஆதரவு உனக்கு தேவை கிடையாது. ஒரு நேரத்தில் தேவையாக இருந்துச்சு, நீ கை குழந்தையாக இருந்த நேரத்தில் வந்து அவங்கள வச்சு தான் நீ வாழவும் முடிஞ்சிச்சு. இப்போ உனக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு. இப்போ நம்மளும் தமிழில் பழமொழி சொல்லுவோம்ல, இப்போ ரெக்கம் முளைச்சிருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லு கேட்க மாட்டாங்களான்னு அர்த்தம். பறவைக்கு ரெக்கம் முளைச்சிருச்சுப்பா நம்ம சொல்ல கேட்பான. ரெக்கம் முளைக்க வரைக்கும் நம்ம தெய்வம் தேவைப்பட்டுச்சு, ரெக்கம் முளைச்ச பிறகு அவன் பறந்து போச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழ்லேயும் கூட அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ரெக்கை முளைத்தல் என்பது வந்து ரெக்கைன்ற அர்த்தத்தில் கிடையாது. அவனுக்கு இதில் சம்பாதிக்க தெரியுது, சுயமாக இயங்க தெரியுது அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ரெக்க முளைச்சிருச்சுங்கிற வார்த்தையை நம்மளும் தமிழ்லையும் சொல்லத்தான் செய்கிறோம். இந்த மாதிரியான இலக்கியம் அரபு மொழியிலும் இருந்தது. அது அல்ல பயன்படுத்தினா எப்படி சொல்கிறான்னு கேட்டால், அந்த பெற்றோருக்காக வேண்டி கருணையோட உன்னுடைய பணிவு என்கிற சிறகை தாழ்த்து. பெற்றோருக்கு மிஞ்சி உனக்கு செய்ய முடியும், உன் தயவு இல்லாமல் வந்து அவங்க வாழ முடியாது, அவங்க தயவு இல்லாமல் உனக்கு வாழ முடியும். அப்படி இருந்தாலும் நீ இறங்கிடணும். என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம பெற்றவங்க. நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன்னா அல்லாட்ட துவாவும் செய்வோம். குர் ரப்பி இரஹம்ஹுமா, இறைவா என்னுடைய பெற்றோருக்கு நீ அருள் செய்வாயாக, கமா ரப்பயானி சகீரா, என்னை சிறுவனாக இருக்கும் பொழுது எப்படி வளர்த்தார்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி என்னை வளர்த்து ஆக்கினார்களோ அது ஒவ்வொருத்தனும் வழங்க மாட்டேங்கிறான். அவன் பிள்ளை வரும்போது அவன் பிள்ளைய வளர்க்குறான்ல, அதை நினச்சி பார்த்தாலே பெற்றோரை மதிச்சிருவான். உன் பிள்ளைய மட்டும் எப்படி வளர்க்குற, உன் பிள்ளைக்கு வேணுங்கெல்லாம் வாங்கி கொடுக்குற, அது கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்க்குற, விரும்பின மாதிரி பொருள்லாம் இப்போ எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிற, அதனுடைய அது சிரிக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்படுற, அதனுடைய மலைஜலத்தை நீ போய் சுத்தப்படுத்துகிற, இப்படி தானே இப்போ உனக்கும் செஞ்சுருப்பாங்க. நீ உன் பிள்ளைக்கு நீ என்னென்ன செய்றியோ அதை நினச்சி ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னால் இவ்வளவு செய்கிறமே, இப்படித்தான் நம்ம தாய் தந்தை நமக்கு செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி ரெக்க முளைச்சோன்னு நம்ம மறந்துட்டோமேன்னு நினச்சி பார்க்கணுமா இல்லையா? அதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை எப்படி அவர்கள் வளர்த்து பராமரித்தார்களோ அந்த மாதிரி இறைவா நீ அருள் செய்வாயாகன்னு கேட்க சொல்கிறான். இதை விளங்கினாலே பணிவு தன்னால் வந்துடும். எதை விளங்கின நம்ம பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்கிறோம். அப்போ இது மாதிரி தானே நானும் சின்ன பிள்ளையாக இருந்தேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதே சேட்டையெல்லாம் நானும் பண்ணினேன். இதே சிரமத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்னுடைய பெற்றோர்கள் என்னை கவனித்தார்கள்னு நினச்சான்னு சொன்னால் அவனுக்கு தன்னால் அந்த பணிவு வந்துடும். அதுக்காக வந்து எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், பெற்றோருக்கு வந்து என்ன செய்யணும், பணிவுங்கிற சிறகை தாழ்த்து, பிறகு சிறகை அடிச்சுட்டு பறக்காத, தூரமாக போயிடாத, பெற்றோரை விட்டு நம்ம போட்டு பறந்து போயிடாத அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த சிறகுங்கிற வார்த்தையை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 26:215 வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இந்த கட்டளை, வஹ்வில் ஜனாஹ கலிமன் இத்தபாக மினல் மூமினின், நபியை உன்னை பின்பற்றக்கூடிய மூமின்களுக்காக வேண்டி உனது சிறகை வந்து தாழ்த்துவீராக. உன்னை பின்பற்றி ஃபாலோ பண்ணி வர்றாங்க, ஃபாலோ பண்ணி வர்றவர்களுக்கு தாழ்த்த தேவையில்லை. அவன் நம்மளை பின்பற்றவன் நம்ம தலைவர் அப்படில வரணும் அப்படி நினச்சிடாத, நீ இறங்கு. உன்னை பின்பற்றின மக்களாக இருந்தால் அவங்களுக்காக என்ன செஞ்சு நீ இறங்கிப்போ அப்படின்னு சொல்லி அந்த பணிவுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த ஒரு கட்டளை இடுறான். அப்போ இந்த சிறகை தாழ்த்துவீராக என்பது வந்து நேரடி அர்த்தம் கிடையாது. அப்போ ஒருத்தர் கேட்பான்ல, சிறகை காட்டி எங்கள் ரசூலுல்லாவுக்கு சிறகு அப்படி கூட செஞ்சாலும் செய்வாங்க. ரசூலுல்லாவை சிறகை தாழ்த்து சொல்கிறான், ரசூலுல்லாவுக்கு ரெக்கை இருந்தது அப்படி கூட செஞ்சாலும் செய்வாங்க, கதை கட்டுவாங்க, அவங்க பறந்து கூட போவாங்க, அவங்களுக்கு சிறகு இருந்துச்சு நல்லா சொல்கிறானா இல்லையா, இப்படி வழங்கக்கூடிய கூமுட்டைகளும் இருப்பார்கள். அதுக்கு சொல்கிறது இல்லை. அப்போ உனக்கு தானே சொல்கிறான், அப்போ நீ தாய் தந்தை இருக்க வேண்டி சிறகை தாழ்த்துனா எனக்குமா சிறகு இருக்குது. அந்த சிறகுங்கிறத வந்து அந்த சிறகு அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. ஆனால் நேரடி அர்த்தம் செஞ்சிங்கன்னா உங்களை வழிகாட்டில் விட்டுரும். நேரடி அர்த்தம் செஞ்சிங்கன்னா வேறு மாதிரி அர்த்தம் செஞ்சு ரசூலுல்லாஹ் தனி படைப்பு மாதிரி ஆக்கி, மனித படைப்பு இல்லைங்க ரெக்க உள்ள படைப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்னவாயிரும், அந்த தேவர்கள் படமெல்லாம் போடுவாங்கல்ல புராண இதிகாசங்களில் ஆற்றில், அந்த மாதிரி கற்பனை செஞ்சுருவாங்க, 2 ரெக்கை வச்சுட்டு பறக்கிற மாதிரி, அப்படி ரசூலுல்லாஹ் கற்பனை செய்கிற மாதிரி வந்துடும். அதனால் இந்த ரெக்கைக்கு ரெக்க அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம விளங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் வந்து தாராளமாக அள்ளி கொடுக்குறான்னு வைங்க, தாராளமாக அள்ளி கொடுக்கும்போது அவன் கையை நல்லா விரிக்கிறான்னு சொல்லுவோம். தாராளமாக கொடுக்காமல் இருந்தால் என்ன செய்வான்னா கையை கட்டிக்கிட்டான்னு சொல்லுவோம். இந்த கையை கட்டிக்கிட்டான்ங்கிற வார்த்தை வந்து கையை போய் கட்டிக்கிட்டாங்கிற அர்த்தம் கிடையாது. சும்மா தான் கட்டாமல் தான் இருப்பான். கேட்கும்போது தரமாட்டேம்மா, காசு நிறைய இருக்கு, ஒரு பசிக்குதுங்க சாப்பாடு வாங்கித்தாங்கன்னு கேட்டோம்னா அதெல்லாம் கிடையாதும்மா. இப்போ என்ன செய்கிறான், அவன் சாப்பாடு கிடையாதுன்னு தான் சொன்னான் தவிர கையெல்லாம் கட்டிக்கிறல. இதுக்கு என்ன வார்த்தையை சொல்லுவாங்கன்னா கையை கட்டிக்கிட்டான். கையை கட்டிக்கிட்டான்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் கொடுக்க மறுக்கிறான்னு அர்த்தம். அப்போ இந்த கையை வந்து விரிக்கிறது, கையை மூடிக்கொள்வது அப்படிங்கிற இந்த சொல்லு வந்து கஞ்சத்தனத்துக்கும் தர்மத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். எல்லா மொழிகள்லையும் என்ன செய்கிறது, அவன் கை வந்து கொடுத்து சிவந்த கைங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல,
கொடுத்து 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 செவந்து போச்சான். கொடுத்து எடுத்து எடுத்து கொடுக்க நெஞ்சிருச்சு. அதிகமாக வேலை செஞ்சால் கை செவந்து போயிடும்ல, அப்படி கை செவந்து பொருள் கொடுத்தாருன்னு சேர்ந்து அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. கொடுத்து சிவந்த கையினாலெல்லாம் கொடுக்கறது கிடையாது. எடுத்து செக்கு போட்டு கொடுத்தா நம்ம வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் அது கையினால் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த தர்மம் செய்கிறத பற்றியும் தாராளத்தன்மையும் சொல்வதற்கு இந்த கைகளை கட்டி கொள்வது அல்ல கைகளை விரித்து கொள்வதுங்கிறத உதாரணமாக காட்டுறான். அந்த கைகளை கட்டி கொள்றதுங்கிற கட்டி கொள்கிற அர்த்தம் கிடையாது. கைகளை கட்டாமல் சும்மா தான் உட்காந்துருப்பான். சும்மா உட்காந்துட்டு என்ன செய்வான், கொடுக்க வேண்டிய ஒரு சொன்னால கொடுத்துருவாங்கல்ல, அப்படியே ஒரு 1000 ரூபா கொடுன்னு சொன்னாலே போதுமே. கையினால் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் கையை கொண்டே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மனசு தான் கொடுக்கணுங்கிற மனசு இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் கையை விரிச்சிருக்கான்னு அர்த்தம். கொடுக்கவே கூடாதுன்னு மனசில் முடிவு எடுத்தான்னு சொன்னால் கையை முடிக்கிட்டான்னு அர்த்தம். அப்போ கையை திறந்தான் கையை மூடினாங்கிறது நேரடி அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒலா ரசூல்லாவுக்கு அல்லா சொல்கிறான், ஒலா தஜால் எதக்க மகளூலத்தன் இலா உணுக்குக்க, நபியே நீங்கள் உங்களுடைய கையை உங்களுடைய கழுத்தின் பக்கம் வைத்து கட்டி வைத்துக் கொள்ளாதீர்கள். கழுத்தோடு சேர்த்து கையை கட்டிங்கன்னு வைங்க, கொடுக்க நினச்சாலும் கொடுக்க வராது. கழுத்தையும் கையையும் சேர்த்து கட்டிவிட்டான்னு வைங்க, இப்படி இறுக்கி கட்டிவிட்டாங்கன்னு வைங்க, அப்போ இந்த கையை எடுத்து எதாவது கொடுக்க வருமா? வராது. அப்போ உன்னுடைய கையை கழுத்தோடு சேர்த்து கட்டி வச்சுக்கிறாதேங்கிறான். கையை கொண்டே கழுத்தோடு கட்டுறது நேரடி அர்த்தமா? அப்போ ரசூல்லா கையை கொண்டே கழுத்தில் கொண்டே கட்டி வச்சுருந்தாங்களா, அதை வச்சு தடுத்தானான்னு? அப்படி கிடையாது. அது கையை கட்டுறது கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், கொடுக்க மாட்டேன்னு சொல்லாத, கையை அப்படிங்கிற அர்த்தம் தான் சொல்கிறான். உலா தஜால் எதக்க மகளூலத்தன் இலா உணுக்குக்க, உன்னுடைய கையை உன்னுடைய கழுத்தின் பக்கம் போய் சேர்த்து கட்டியும் வைத்திராத. உலா தபுசுத்ஹா குள்ளல் பஸ்தி, ஒரே அடியாக விரிச்சு விட்டுறாத. ஒரே அடியை விரிச்சு எல்லாம் அள்ளிட்டு போ அப்படின்னா நீ தெருவில் நிற்ப. அதே நேரத்தில் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னால் 10 காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுவும் கஷ்டமாக போயிடும். ரெண்டையும் செய்யாது. அதில் ரெண்டுக்கு பேலன்ஸாக இருக்க சொல்கிறான். இப்போ தக்குவத மழுமன் மகசூரா, எல்லாத்தையும் தூக்கி குடிச்சோன்னா நீ இழிந்தவனாக உட்காந்துருவாய், நீ நஷ்டவாளி ஆகிவிடுவாய். அதனால் தான தர்மங்கள் செய்கிறத பேசக்கூடிய இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உன்னுடைய கழுத்தின் பக்கம் கையை கட்டிக்கிறான்னு சொன்னால் சல்லி காசு கொடுக்கறது இல்லை. அதுக்கு சொல்கிற வார்த்தை என்னது? கையை கொண்டே கழுத்தோடு சேர்த்து கட்டிக்கிறது. இப்படி கழுத்தோடு சேர்த்து கட்டிட்டோம்னு சொன்னால் எந்த கொடுக்க நினச்சாலும் கை வராத. கை தான் கட்டி வச்ச, கழுத்தோடு சேர்த்து கட்டியாச்ச. அந்த மாதிரி இருக்கவனுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், எந்த ஒரு 10 பைசா கூட உதவ மாட்டான் அப்படிங்கிற அர்த்தத்துக்குள்ள ஒரு சொல்லு. அந்த ஒரு நிலையில் நீ இருந்துடாத. ரசூல்லா கடை என்ன செய்கிறான், நீ அந்த மாதிரி உன்னுடைய கழுத்தில் கொண்டே கையை கட்டிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் ஒலா தபுசுத்துஹா, அந்த கையை விரிச்சியும் விடாத. குள்ளல் பஸ்தி, ஒரே அடியாக ஒரே விரித்தலாக விரிச்சு விட்டுறாத கையை. இந்த அள்ளிக்கிட்டு போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமில்லாமல் ஆகுறது. கேட்குறதுலாம் கொடுத்துட்டே இருக்கிற கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் காலி பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நடக்காத. ரெண்டுக்கு நடுவில் இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால், அந்த 17வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அப்படி சொல்லி காட்டுறான். அதே மாதிரி யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அல்லாவை கிண்டல் பண்ணுவாங்க. ஆச்சரியமான எல்லாவை ஏற்றுக்குருவாங்க. அவங்க அல்லாவை ஏற்றுக்கிட்டா கூட இஸ்லாம் மார்க்கத்தில் தவிர மற்ற எந்த சமுதாயத்திலையும் சரி கடவுளை கிண்டல் பண்ணுவானுவோ. கடவுள் இருக்குன்னு நம்பிக்கையோடையும் செஞ்சுக்கிடுவாங்க. கடவுளை என்ன செய்வாங்க, கடவுளுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க, கடவுளை கிண்டல் பண்ணுவாங்க. உனக்கு கண்ணு தெரியலையான்னு கேட்பாங்க, கண் அவிஞ்சு போச்சான்னு கேட்பாங்க. அப்படிலாம் யார் கடவுள்கிட்ட இவர் நினச்சதை செய்யலைன்னா அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. யூதர்கள் அல்லாவை நம்பக்கூடியவனா இருந்தால் கூட அல்லாவையும் கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய ரிஸ்க் கொடுக்கலன்னு வைங்க, அல்லா கையை கட்டி வச்சுக்கிட்டான் அப்படிம்பாங்க. அல்லா அவன் கையை கட்டி வச்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அல்லா சொல்லி காட்டுறான். காலத்தில் யூதர்கள் சொல்கிறார்கள், எதுல்லாஹி மகளூலா, அல்லாவுடைய கை கட்டப்பட்டிருக்கிறது, நமக்கு நிறைய தரமாட்டேங்கிறான். அவங்க எவ்வளோ நினைக்கிறாங்க அவ்வளோ கிடைக்கலாம், ஒரு நினைச்ச அளவுக்கு செல்வம் கிடைக்கலையாம். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், எதுல்லாஹி மகளூலா, அல்லாவுடைய கை கட்டப்பட்டு கிடக்குறது. அல்லாவுடைய கையை யாரை கட்டி வச்சு விட்டாங்க. கையை கட்டி வச்சுட்டு எப்படி கொடுக்க முடியும்? 2 கையும் சேர்த்து கட்டிட்டாங்கன்னு வைங்க, அவன் எப்படி தர்மம் செய்ய முடியும்? செய்ய முடியாது. அப்போ அல்லாவை யாரை கட்டி வச்சு விட்டாங்க. அதனால தான் நம்ம எவ்வளோ கேட்குறோம், நமக்கு தரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அல்லாவை பற்றி பேசுகிறாங்கன்னா இது தௌஹீதா? இது இறை நம்பிக்கை உள்ளவங்களா? இறைவனையே கிண்டல் பண்ணுறாங்க. வேறு மார்க்கங்கள் உள்ள மாதிரி யூதர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. உள்ளத்து ஐதீகம், அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டால், உள்ளத்து ஐதீகம், அவர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளுயினும் பிமா காலு, அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைக்காக சபிக்கப்படுவார்கள். அல்லாவை பற்றி என்னை பற்றி இப்படி சொன்ன காரணத்தினால அவர்கள் சாபத்திற்கு உள்ளாவார்கள்னு சொல்லிட்டு, பல் எதாகும் அபசுத்தானே, அல்லாவுடைய கைகள் விரிக்கப்பட்டு தான் இருக்கிறது, கட்டப்பட்டுலாம் இல்லை. அல்லாவுடைய கை திறந்து தான் இருக்கே தவிர கட்டப்பட்டு கிடையாது. அதே நேரத்தில் அப்பயே எனக்கு தரமாட்டேங்கிறான்னு கேட்டால், யுன்ஃபிகு கை வயசா, அவன் நாடியவரு கொடுப்பான். உன்னை நாடல் அவ்வளோதான். கொடுத்தவனுக்கு பாரு, உனக்கு தந்து எல்லாரையும் பிச்சைக்காரனை விட்டு அந்த வார்த்தையை நீ சொல்லணும். எல்லாரையும் பிச்சைக்காரனை விட்டு அல்லாவுடைய கை கட்டப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். உனக்கு தரல, பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துருக்கான், அப்போ கை கட்டப்படலை.
இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்கான். உலகத்தில் நிறைய கோடீஸ்வரன் பணக்காரன் இருக்கிறான். அப்போ அல்லாவுடைய கையை கட்டி இருந்தால் நம்பிட்டு பேரும் கொடுத்தான். கொடுக்கறதுக்கு நான் ஒரு பாலிசி வச்சுருக்கிறேன், நினைச்சாலும் கொடுப்பேன், அவ்வளோதான். நான் கொடுக்குவேன், கேட்குறவனுக்கெல்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நான் யாரை நாடுகிறேன்னு அவனுக்கு கொடுப்பேன், அதனால தான் உனக்கு தராமல் இருக்கிறேங்கிறது அல்ல. அந்த அந்த பதிலையும் சொல்லிடுறான். அவனுக்கு ஏன் கிடைக்காம இருக்குங்கிறதுக்குல அதுக்குரிய ஆன்சரையும் சொல்லி போடுறான். அதே நேரத்தில் என் கை கட்டப்பட்டு இல்லைங்கிறான். அப்போ பல் ஏதாவது மப்சூத்து தானே, அல்லாவுடைய 2 கைகளுமே விரிக்கப்பட்டு தான் இருக்கிறது. யுன்ஃபிகு கைஃப யஷா, வந்து அல்லாஹ் நாடியபடி செலவு செய்வான் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இந்த கை கட்டப்படுதல் என்கிறது வந்தும் அல்ல கையை விரித்தல் என்பதும் வந்து நேரடி அர்த்தத்தில் இல்லை. ஆனால் நேரடி அர்த்தத்திலும் இருக்கிறது. பல இடங்களில் வந்து கையை விரிக்கிறது கையை மூடுறதுன்னு வரும்போது நேரடி அர்த்தமும் இருக்கும். இந்த இடங்களில் ரிசுக்கு சம்பந்தமாக சொல்லக்கூடிய இடங்களில், தான தர்மம் சம்பந்தமாக பேசக்கூடிய இடங்களில் கைகளை விரித்தான் கைகளை சுருக்கினான் அப்படின்னு சொன்னால் வந்து தாராளமாக கொடுத்தான் கொஞ்சமாக கொடுத்தான் கொடுக்க மறுத்துட்டான் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அரபுல சாதாரண பயன்படுத்துவாங்க. நம்ம மொழியிலையும் கூட அந்த கையை சுருங்கின கையெல்லாம் சொல்லுவாங்க. நல்லா கொடுக்க தாராள கையவர், தாராளமான கையின்னு சொல்லுவாங்க. என்ன தாராளமாக கையில் என்ன தாராளம் இருக்குது? நம்ம கை மாதிரி தான் அவங்க கையும் இருக்குது. கை தாராளம்னா என்ன அர்த்தம்? நிறைய கொடுப்பாங்கிறதுக்காக வேண்டி தாராளமான கை, அவர் பெரிய கையும்பாங்க. பெரிய கைன்னு என்ன கை பெருசாக இருக்குமா? இல்லை, நிறைய தரக்கூடிய ஆள் பெரிய கைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பெரிய கை அந்த சின்ன கைன்னு சொல்வதெல்லாம் வந்து அந்த நேரடி அர்த்தம் இல்லாமல் நம்ம பாஷையிலையும் பயன்படுத்தி தான் இருக்கிறோம். அரபுலையும் இது பயன்படுத்தினாங்க. அந்த இலக்கியத்தை எல்லாம் பயன்படுத்தி என்ன செய்கிறான்னு அதையும் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து நம்ம உள்ளத்தில் வந்து ஒரு கடின சித்தம் உள்ளவனா சில பேர் இருப்பாங்க. இறக்கமே வராது, எதுக்கும் கவலைப்படுவாங்க, அடித்து சாவர மாதிரி கிடப்ப பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து இறக்கம் வராது. இப்போ சாப்பிட்டு 10 நாள் ஆச்சுன்னு சொல்லுவான், அவனுக்கு 100 ரூபா கொடுக்கணும்னு நினைக்க மாட்டான். அப்படி சும்மா கேட்டுட்டு இருப்பான். அப்போ இந்த நெஞ்சம் இறுகி போனவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கல் நெஞ்சக்காரர்கள்னு சொல்கிறோம்ல, கல் நெஞ்சின்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து நேரடி அர்த்தத்தில் சொல்கிறோம். அறுத்து பார்த்தா கல் நெஞ்சா இருக்கு. ஒருத்தர் நெஞ்சு கல் நெஞ்சிங்கிறோம், ஓ கல் தான் நெஞ்சு செஞ்சு வச்சுருக்குதோ அப்படின்னு சொல்லி அறுத்து பார்த்தா உள்ள கல்லாவாக இருக்கு. நம்ம நெஞ்சு எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி தான் அவனுடைய நெஞ்சம் சதையால் ஆனது தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? கல் நெஞ்சக்காரன்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் நெஞ்சம் வந்து அந்த சதை துண்டால் ஆன ஒன்றாக இருந்தால் கூட அதில் வந்து அந்த இறக்கத்தன்மை இல்லாட்டி என்ன செய்வோம்? அதை கல் நெஞ்சிங்கிற வார்த்தையை சொல்லுவோம். அந்த கல்லுங்கிற அர்த்தம் கிடையாது. இதே மாதிரி என்ன செய்கிறான்? அல்லாஹ் வந்து உள்ளங்களை சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளங்கள் இறுகி விட்டனங்கிறான். உள்ளங்கள் இறுகி விட்டனன்னு சொன்னால் அவன் உள்ளத்தை வந்து டெஸ்ட் பண்ணால் இறுகி போயிருக்குமா? எல்லா உள்ள மாதிரி தான் அவனுடைய உள்ளம் இருக்கும். உள்ளம் இருக்குதல் என்ற தன்மை என்னன்னு கேட்டால் அவனுக்கு இந்த இறக்கம் தாராளத்தன்மையெல்லாம் இல்லாமல் போயிடும். சில மனசு வந்து விரிஞ்ச மனசாக இருக்கும்னு சொல்கிறோம். விரிஞ்ச மனசுனா அவன் பெருசாக இருக்கேன் இல்லை, அவன் வந்து கொஞ்சம் காசு பணத்தெல்லாம் பெருசாக நினைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்பான், துன்பத்துக்கு உதவி செய்வான். அப்படி தாராளத்தன்மை இருக்கிறவர்களையெல்லாம் மனம் விரிந்தவர்கள் என்ற வார்த்தையினாலையும், அது கொடுக்காதவர்களை வந்து மனம் இறுகி போனவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பயன்படுத்தினான். எப்படி சும்மா கசத்து குலூபுக்கும், பிறகு உங்களுடைய உள்ளங்கள் இறுகி விட்டன. முதல்ல ஒழுங்காக தான் இருந்தீங்க மூசா நபி இருக்கும்போது. இது யூதர்களை பார்த்து சொல்லக்கூடிய வாசகம். மூசா நபியோட உம்மத்தாக இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க, இப்போ என்னவாச்சு? உங்களுடைய உள்ளங்கள்லாம் இறுகி விட்டது. எந்த மாதிரி இருக்குன்னா பொய்ய கல் ஹிஜாரா, கல்லு மாதிரி இறுகிருச்சிங்கிறான். கல்லு மாதிரி, கல்லுன்ற உதாரணத்தை போடுறான். கல்லை போல இறுகி விட்டது, பாறையை போல இறுகி விட்டதுங்கிறான். அப்படி யாருக்காவது உள்ள இருக்குமா? பாறை மாதிரி இருக்குன்னா வாழ முடியுமா? பாறை மாதிரி இருக்குன்னா அந்த இதையை வந்து பம்ப் பண்ணுமா? முதல்ல அது வந்து இயக்கம் இருக்குமா? ஏதாவது ஆளை செத்து போயிடுவானே. அப்போ உள்ளம் இருக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், உள்ளத்தில் வந்து அந்த கனிவு இல்லை, உள்ளத்தில் ஒரு இரக்கம் இல்லை, ஒரு கருணை தன்மை இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு இறுகி போன உள்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பாஷையில் அது இருக்கிறது. உலகத்தில் பல பாஷைகளில் இருக்குது, அரபுலையும் இருந்தது. அதுதான் சும்மா கசத்து குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் இறுகி விட்டன அப்படின்னு சொல்லி காட்டுறான் 2:74. அதே மாதிரி வந்து 6:43 சொல்லி காட்டினா, இவர்களுக்கு நம்முடைய வேதனைகள் வரும் பொழுது கொஞ்சம் பணிய மாட்டார்களா? பணிய மாட்டேங்கிறாங்க. நான் சோதனையெல்லாம் கொடுத்து பார்க்குறேன், ஒரு வறுமையை கொடுத்து பார்த்தா திருந்து வாங்கலான்னு பார்த்தா அப்போ திருந்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும்போது எல்லாம் என்ன செய்யறான்டா, உலாக்கின் கசத்து குலூபுகும் என்றால் அவங்களுடைய உள்ளம் இறுகி போயிடுச்சு. எந்த ஒன்றை பார்த்தாலும் அதை வந்து விளங்க மாட்டானோ. உள்ளம் இறுகி போன உள்ளத்தில் எதுவும் போய் சேராது. உள் வாங்கக்கூடிய தன்மையில் இருந்தால் தான் வாங்கிக்கிறோம். உள்ளம் இறுகி விட்டதுங்கிறதுக்காக வேண்டி அந்த வார்த்தை அவங்களுக்கும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 57:16 என்ன செய்கிறான்னு கேட்டால், உலாய கூணு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபுலு, உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டார்களே அவங்கள போல நீங்கள் ஆகிவிடக்கூடாது. இப்போ தாழ் அலைஹிமுல் அமது, அவனு நீண்ட காலம் ஆகிவிட்ட காரணத்தினால இப்போ கசத்து குலூபுகும், அவங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன. இறைவனுடைய வேதங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது மனசில் அது பதிஞ்சிருக்கும், நாளாயிடுச்சுன்னா இறுகி போயிடும். இப்போ ரசூல்லா வந்து வாழ்ந்த காலத்தில் இருந்த மாதிரி ரசூல்லா மூத்த பிறகு இருந்தாங்களா? இருக்கலை.
நம்ம கூட அந்த ஏகத்துவத்தை ஆரம்பத்தில் கேட்கும்போது எவ்வளோ உன்னிப்பாக கவனமாக கேட்டோம். கொஞ்ச நாள் சென்றவுடனே இறுகி போச்சா இல்லையா? கேட்குறது கூட நாட்டங்கள் குறைஞ்சிட்டு வந்துருச்சா இல்லையா? அது இருக்கிறோம். நாள் சென்றுச்சுன்னா என்ன, ஃப்ரெஷ்ஷாக கேட்கும்போது தான் ஆர்வமாக இருப்பாங்க. கொஞ்சம் காலம் கழிந்து விட்டது என்று சொன்னால் அவங்களுடைய உன்னை இறுகி விட்டதுன்னு வரும்ல, அது அல்ல சொல்லி காட்டுறான். இப்போ தாள் அழகிமுல் அமது, அவங்க நீண்ட காலம் கடந்து விட்ட காரணத்தினால இப்போ கசத்து குழுப்பும், அவங்களுடைய உள்ளங்கள் இறுகி விட்டன அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ உள்ளம் இருக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கிறதுங்கிற அர்த்தம் கிடையாது. உள்ளத்தில் உள்ள அந்த தாராள தன்மை இல்லாமல் போய்விட்டது. அது தாராளத்தன்மை இல்லாமல் ஒரு கஞ்சத்தனமும் ஒரு கொடூரத்தன்மையும் இருக்கும் என்று சொன்னால் இறுகி போன உள்ளத்துக்காரன் நம்ம சொல்லலாம். அதனால அர்த்தம் என்ன இல்லை, உள்ளம் இறுகி இரும்பு மாதிரி போயிடுச்சு, கல் மாதிரி போச்சுங்கிற அர்த்தம் கிடையாதுங்கிறத நம்ம விளங்கி கொள்கிறோம். அதே மாதிரி இந்த தொடுதல்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, தொடுதல்ங்கிற வார்த்தை, இந்த தொடுதல்ங்கிற வார்த்தை எதை தொட்டாலும் தொடுதல்ங்கிறது நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் குர்ஆனில் பெண்களோடு சேர்த்து சம்மந்தப்படுத்தி பெண்களை தொடுதல் அப்படின்னு வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் தொடுறதை குறிக்காது, அது தாம்பத்தியத்தை தான் குறிக்கும். பெண்களை தொடுவது, பெண்களை தொடுதல்னா என்ன அர்த்தம், போய் தொடுறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பெண்களை தொடுதல் என்று சொன்னால் அவங்க குடும்ப வாழ்க்கை இல்லறம் நடத்துவதுக்கு தான் அந்த வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்ணுறான். நேரடியான அர்த்தம் என்னென்னா தொடுறது மட்டும்தான். நேரடியான அர்த்தம் என்ன, இந்த மஸ்ஸங்கிற வார்த்தை அல்லது லமசங்கிற வார்த்தை ரெண்டுக்குமே அர்த்தம் என்னென்னு கேட்டால் தொடுவது தான் அர்த்தம். வேறு வேறு இடங்கள்லாம் தொடுவதுன்றே வரும். ஆனால் அந்த பெண்கள் தொடர்பாகவும் அந்த வார்த்தை வரும்போது அந்த அர்த்தம் யாருமே செய்ய மாட்டோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் விவாகரத்து செய்கிறான், கல்யாணம் பண்ணுறான், அன்னைக்கு விவாகரத்து பண்ணிடுறான். எப்போ விவாகரத்துனா உங்களை தொடாமலே விவாகரத்து பண்ணுறாங்கிறான்ல. ஒய்தா லாஜுனா அழைக்கும், நீங்கள் உங்கள் மீது குற்றம் கிடையாது. இன் தல்லக்கும் நிசா, பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்தால் மாலம் தமசூஹுன்ன அவர்களை தொடாத வரை, தொடாத நிலையில் விவாகரத்து செஞ்சிட்டீங்க என்று சொன்னால் உங்களுக்கு அந்த உங்களுக்கு குற்றம் கிடையாது, மகர் கொடுக்கறதுக்கு குற்றம் கிடையாது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ நீங்கள் இன்னொரு அடுத்த வசனம் சொல்கிறான், ஒயின் தல்லக்துமுஹுன்ன, பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்தால் மின் கபலி அந்த மசூஹுன்ன, அந்த பெண்களை தொடுவதற்கு முன்னாடியே நீங்கள் விவாகரத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் பாதி மகர் கொடு. கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் 1 லட்ச ரூபா மகர் பேசியாச்சு, கல்யாணமும் ஏற்பட்டு போச்சு. ஆனால் அந்த பெண்ணை தொடவே இல்லை. தொடாமல் என்ன செய்கிறான்னா என்ன வேணாங்கிறான். ஏதோ ஒரு தவறான தகவலை கேட்டிருப்பான், ஏதோ ஒன்று தெரிஞ்சிருப்பான், ஏதோ நான் ஒன்று வேணான்னு சொல்லிவிட்டான். இப்படி சொன்னானே ஆனால் அவன் மகர் பேசினாங்கல்ல, பாதி மகர் கொடுக்கணும். வாழ்க்கை நடத்தாட்டாலும் சரி, 1 லட்ச ரூபா பேசணில்ல 50,000 எடுத்து வைடான்றணும். அன்றைக்கி எவ்வளோ 5 லட்ச ரூபா மகர் பேசினா 2 லட்ச ரூபா எடுத்து வைக்கணும். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒயின் தல்லக்துமுஹுன்ன மின் கபலி அந்த மசூஹுன்ன, அவங்கள தொடுவதற்கு முன்னாடி நீங்கள் விவாகரத்து செய்தால் நிஸ்பமா ஃபரல், அதாவது பாதியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், எல்லாம் அந்த ஒரு மகருக்கு சொல்லி காட்டுறான். இந்த தொடுறதுக்கு என்ன அர்த்தம், கல்யாணம் பண்ணுறான், பெண்ணை தொட்டுப்பிட்டு தலாக் பண்ணிட்டான், அதுக்கு ஒரு சட்டம். தொடாமல் தலாக் சட்டமா? தொடுறதுங்கிறத கொஞ்சம் நாகரிகமாக சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிய எல்லாம் என்ன செய்கிறான், பெண்கள் ஆண்கள் சம்மந்தப்பட்டது வரும்போது அதை பச்சையாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் என்ன செய்யலாம், நாகரிகங்கிறது அவங்களை தொடாமல் நீங்கள் விவாகரத்து செஞ்சீங்கன்னு சொன்னாலும் பாதி மகர் நீங்கள் கொடுத்துருங்க, தொட்டுட்டு விவாகரத்து பண்ணால் முழுசாக பண்ணுங்க கொடுக்கணும்னு வருது. அப்போ தொட்டுறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் தொடுறது கிடையாது. அதாவது அந்த பெண்ணை தொடுறான், ஆனால் தாம்பத்தியம் ஈடுபடலைன்னா அவனு இந்த கணக்கில் வந்துடுவான். அதை தொடாதவன் அர்த்தத்தை வந்துடுவான். தொட்டு இருப்பான், கல்யாணம் பண்ணும்போது கையை பிடிச்சி கூட கொடுப்பாங்கல்ல, அது கூட தொடுறது தானே. அப்போ விவாகரத்து பண்ணிட்டான். இவன் என்ன மாதிரி விவாகரத்து பண்ணான்னா தொடாமல் பண்ணான்னு அதுக்கு அர்த்தம். இல்லை தொட்டானே கையை பிடிச்சானான்னு சொல்லக்கூடாது. தொட்டான்ங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படலை, அது நேரடி அர்த்தம் தொடுவது தான். பெண்ணை தொடுதலுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அவளோட குடும்ப வாழ்க்கை நடத்திடுறது. குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு விவாகரத்து பண்ணால் அதுக்கு ஒரு சட்டம், குடும்ப வாழ்க்கை நடத்தாமல் விவாகரத்து பண்ணால் அதுக்கு ஒரு சட்டம். அதை சொல்லும்போது அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்னா தொடுதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்புறம் தொடுதலுக்கு அர்த்தம் என்ன, தொடுதலை குறிக்கவே இல்லை, அது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதை குறிக்கிறது என்று நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி 33-49 வசனத்தில் இதே மாதிரி வார்த்தையை சொல்கிறான். இதான் நக்கஹத்துமுல் மூமினாத்தி, மூமினான பெண்களை நீங்கள் கல்யாணம் செஞ்சு சும்மா தல்லக்துமுஹுன்ன மின் கபலி அந்த தமசூஹுன்ன, அவர்களை தொடுவதற்கு முன்னாடி நீங்கள் விவாகரத்து செஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபமாலக்கும் அலைஹின்ன மின் இத்தா, அவங்களுக்கு எந்த ஒரு இத்தாவும் கிடையாது. கல்யாணம் பண்ணுனா அவங்கள தொடவே இல்லை, வேணான்ட்டான், அந்த பெண் இத்தா இருக்கணுமா, அவளுக்கு எந்த இத்தாவும் கிடையாது. ஃபமாலக்கும் அலைஹின்ன மின் இத்தா, அவளுக்கு எந்த ஒரு இத்தாவும் கிடையாது. இந்த 3 மாதவிடாய்களை வெயிட் பண்ணணும்ல, விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், 3 மாதவிடாய்களை வெயிட் பண்ணியிருக்கணும் பொதுவாக. அது இப்போ தாம்பத்திய வாழ்க்கை நடத்திட்டு விவாகரத்து பண்ணா தான். தொடாமையே விவாகரத்து பண்ணிட்டான்னு என்ன அர்த்தம், தாம்பத்திய வாழ்க்கை நடத்தாமல் விவாகரத்து பண்ணிட்டான்னு சொன்னால் அந்த நிமிஷமே வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி போடலாம்.
அவன் தொடர்ந்து விவாகரத்து பண்ணிட்டான்ல, அவங்களுக்கு இதாண்டு ஒரு நாள் கூட இதா கிடையாது, ஒரு நிமிஷம் கூட இதா கிடையாது. அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சிடலாம், அவங்க மறு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதை சொல்லும்போது எல்லாம் என்ன வார்த்தையை போடுறான்னு கேட்டால், அவங்களை தொடுவதற்கு முன் விவாகரத்து செய்தால், வாசகம் தொடுவதற்கு முன், அர்த்தம் அது இல்லை. தொடுவதற்கு முன் என்ற வாசகம் தான் அதில் இருக்கிறது. இது தொடுவதை குறிக்கலை. தொடுவதை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால், பெண்களோட இல்லற வாழ்க்கை நடத்துவது, இல்லற வாழ்க்கை நடத்திட்டு விவாகரத்து செஞ்சால் அதுக்கு இதா இருக்கிறது. இல்லற வாழ்க்கை நடத்தாமல் விவாகரத்து பண்ணான்னு சொன்னால் அதுக்கு இதா இல்லை. அதைத்தான் எல்லாம் இதில் சொல்கிறானே தவிர தொடுவதை சொல்லலை. இது அந்த அரபுல அந்த வார்த்தை இப்போ சர்வசாதாரணம் பயன்படுத்துவாங்க. தொடுதல்ங்கிற வார்த்தையை, தீண்டுதல்ங்கிற வார்த்தையை தாம்பத்தியத்துக்கு தான் ஒன்று பயன்படுத்துவாங்க. அரபுல இருந்தது இலக்கியமாக. அந்த பெண் சம்மந்தப்பட்டதை, வேறு விஷயத்தை பேனாவை தொடுறது, பென்சிலை தொடுறதுன்னா தொடுறதா அர்த்தம். அதில் குடும்பம் நடத்த முடியாதுல்ல. பெண்ணை சொல்லும்போது மட்டும்தான் அந்த மாதிரி வார்த்தையை சொன்னால் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க, பெண்களை தீண்டுவது அப்படின்னு சொன்னால் அது தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதை தான் குறிக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி இதுக்கு ஆதாரம் சொல்வதாக இருந்தால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு அல்லாஹ் உனக்கு ஒரு பிள்ளை பிறப்போது நற்செய்தி சொல்லுவான். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அன்னா யகுனு குலாமுன், எனக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும், உலம் எம்சசனி பஷருன், எந்த ஒரு ஆணும் என்னை தொட்டதில்லையேங்கிறாங்க. தொட்டதில்லைக்கு அர்த்தம் என்ன, எந்த ஒரு ஆணும் தொட்டதில்லைன்னா ஜக்கரியா நம்பியோட தொட்டு தான் வளர்த்தாரு குழந்தை மாதிரி. தொடுறதுன்னு தொடுற அர்த்தமா, அது அர்த்தம் இல்லை. எந்த ஒரு ஆணும் என்னோட சேரலையே, இது குடும்ப நடத்தலை, எப்படி எனக்கு பிள்ளை பிறக்குங்கிற சொல்வதற்கு தான் அவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, என்னை எந்த ஆணும் தொடவில்லையேங்கிறாங்க. அப்போ தொடலைங்கிற வார்த்தை எதுக்குங்கிறது இல்லை தெளிவாக வழங்குதா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் எதை சொல்கிறாங்கன்னு, என்னை ஒரு எந்த ஆணும் தொடாட்டி எனக்கு எப்படி பிள்ளை பிறக்குங்கிறாங்க. அப்போ தொட்டா பிள்ளை பிறக்குமா, தொட்டா எப்படி பிறக்கும், தொடுறதுங்கிற அர்த்தமே என்ன, எதனால் குழந்தை பிறக்குமோ அதைத்தான் சொல்கிறாங்க. அதனால் தொடுதல் என்பதற்கு தொடுதல்ங்கிற அர்த்தம் கிடையாதுங்கிறதுக்கு 19, 20 வசனமும் இருக்கிறது. 3:47 வசனத்தில் இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ரப்பி அன்னா யகுனு வலதுன், இறைவா எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், உலம் எம்சஸ்னி பஷருன், எந்த ஒரு ஆணும் என்னை தொடவில்லையே, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்னு அவங்க கேட்பாங்க. அல்லாஹ் சொல்வான், கதாலிக்கில்லாஹு யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் நினச்சா அப்படி தான் படைக்குவான். ஒரு காரியத்தை படைக்க நினச்சிட்டான்னு சொன்னால் ஐய குரல் குன் ஃபயக்கூன், குன் என்றவன் சொல்லுவான், உடனே ஆகிரும், ஆகுண்டா ஆகிரும். அல்லாவுக்கு என்னத்துக்கு ஆம்பளை தொடணும் பொம்பளை தொடணுங்கிற சட்டம்னு அல்லாவுக்கு கிடையாது அப்படின்னு 3:47 வசனத்தை சொல்கிறான். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால், இந்த தொடுதல்ங்கிற வார்த்தை குர்ஆனில் பல இடங்களில் வருது, தொடுதலை தான் குறிக்கிறது. ஆனால் இந்த பெண்கள் தொடர்பாக வரக்கூடிய இடங்கள்லாம் என்ன அர்த்தத்துக்கு மாறிக்கிறதுன்னு சொன்னால், இதை கொஞ்சம் நாகரீகமாக சொல்லணும்ல. பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லும் பொழுது பச்சையாக சொல்ல மாட்டாங்க. அதுக்காக வேண்டி குடும்ப வாழ்க்கையில் இடத்துல ஈடுபட்டு அப்படின்லாம் சேர்த்து சொன்னால் கொஞ்சம் கேட்க நல்லா இருக்காது. கொஞ்சம் நாகரிக குறைவாக மக்கள் கருதுவாங்க. இறைவன் படைத்த இறைவன் ரொம்ப நாகரிகம் உள்ளவன். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், தொடுவதுங்கிற வார்த்தையில் பிடிச்சோன்னா விளங்கிக்குவாங்க மக்கள். தொடுவது என்றால் இதைத்தான் குறிக்கிறது என்று விளங்கிக் கொள்வார்கள். அதே மாதிரி ஒழுவுடைய சட்டத்தை சொல்லும் பொழுது, அதாவது ஒழுவு தண்ணி கிடைக்கலன்னு வைங்க, தண்ணி கிடைக்கலன்னு தயமம் செய்யலாம். தயமம் 2 விஷயத்தை சொல்லலாம். ஒழுவுக்காக தயமம் செய்யலாம், குளிப்பு கடமையானாலும் தயமம் செய்யலாம். அதாவது கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்துட்டாங்க, குளிக்கணும், குளிக்க தண்ணி கிடைக்கல, அந்த குளிக்கிறதுக்கு பதிலாக தயமம் செஞ்சுக்கிடலாம். ரெண்டுக்கு ஒரே தயமம் தான். உடம்பு போனால் மண்ணை பூச வேண்டிய தேவையில்லை, சும்மா அடிச்சுக்க மூஞ்சில் மட்டும் கையை தடவிக்கிட்டா அதான் தயமமாயிடுச்சு. அதாவது உழுவுக்கும் ஒரே தயமம் தான், குளிப்பு கடமையானாலும் ஒரே தயமம் தான். அதை பற்றி சொல்லக்கூடிய வசனம் அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் போதையாக இருக்கும்போது தொழுகைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பிரயாணத்தில் இருந்தால், அல்லது நீங்கள் அதாவது நீங்கள் மலைஜலம் கழித்து விட்டு வந்தால், அல்லது லாமஸ்து முன்னிசா அல்லது பெண்களை தீண்டி விட்டு வந்தால், பழம் தெய்து மான், தண்ணீர் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் இப்போ தையமும் சாயுதம் தையிபா, தூய்மையான மண்ணை கொண்டு தயமம் செய்யுங்க அப்படின்னு வரும்பொழுது பெண்களை தீண்டினால்னு வருது. இந்த தீண்டினால்ங்கிற வார்த்தைக்கு எல்லா அறிஞர்களும் தாம்பத்தியத்தை தான் சொல்கிறாங்க. இந்த ஷாஃபி மாமட்டம் என்ன செய்கிறாருன்னா தொடுறதுங்கிறார். தீண்டுதல்னா என்ன அர்த்தம், தீண்டுதல், ஒருத்தன் ஒழு செஞ்சு போய் பொம்பளை தொட்டாண்டா மனைவியை தொட்டால் ஒழு முறிஞ்சிருப்பார். ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன், அல்ல அப்படி தானே சொல்கிறாங்கிறார். எல்லாரும் தீண்டுதலுக்கு அர்த்தம் வேறு மாதிரி விளங்குறாங்க. அவர் ஷாஃபி மாமட்டம் என்ன விளங்குறாரு, தீண்டுதல் என்று சொன்னால் அது தொடுவது தான், பொம்பளையை தொட்டால் ஒழு முறிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி. இந்த காயல்பட்டினம் அந்த மாதிரி ஷாஃபி மதகுப்புக்காரங்க இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதை வன்மையாக பேணுவாங்க. இதை ஒரு சரியான சட்டம்னு சொல்லி இதே வாசகத்தை இன்னொரு வசனம் 5:6 சொல்கிறான். ஆனால் அந்த அர்த்தம் கிடையாது. ஏன்னு கேட்டால், பொதுவாக அந்த பெண்ணோட சேர்ந்தாலேயே தாம்பத்தியம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் குளிக்கணும், குளிக்க வேணாம், தண்ணி இல்லாட்டி தயமம் செய்யுங்க. அதைத்தான் இந்த 2 வசனம் சொல்கிறான். அது விளங்குறதுக்காக நம்ம பார்ப்பதாக இருந்தால், ஏற்கனவே 2 ஹதீஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதே தொடர்லையே ஆயிஷா நாயை குறுக்க படுத்திருப்பாங்க, ரசூல்லா தொழுவாங்க. தொழுகும்போது என்ன செய்வாங்க, சைதா செய்யும்போது விரல்னால குத்துவாங்க, அவங்க காலை மடக்கிடுவாங்கன்னு வருதில்ல. பெண்களை தொட்டால் ஒழு முறியும்னா தொட்டவுடனே ஒழு முறிஞ்சு போயிருக்குமே. ஆயிஷா நாயி பெண்ணு தானே, விரல்னால காலை குத்துனாங்கன்னா என்னவாயிரேன்,
பெண்ணை தொட்டுட்டாங்க, இவ ஒழு முறிஞ்சிடும், ஒழு முறிஞ்சா தொழுகை முறிஞ்சிடும். அப்போ எந்திரிச்சு போய் ஒழு சென்று வந்து தொழுவணும், அப்படி தொழுகை கண்டினியூ பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் பெண்களை தொடுறாங்க, ஆனால் ஒழு முறியலை. அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னு கேட்டால் புகாரில் 513வது ஹதீஸ்லையும் இருக்கிறது, 519லையும் இருக்கிறது, 1209லையும் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸும் சொல்லியிருக்கிறோம் இதே தொடர்லையே. ரசூலுல்லாஹ் 100 ஒளினாங்கல்ல, அதுக்கு சொல்லும்போது சொல்லியிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் காணான்னு தேடுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, கையை தலவாக்கிட்டு போகும்போது பள்ளிவாசலில் சஜிதாவில் இருந்து ரசூலுல்லாஹ் துவா செஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய பாதத்தில் இன்றைய கைப்படும் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். பாதத்தில் கைப்பட்டால் என்னவாயிரும்? இவங்க சட்டப்படி பெண்களை தொட்டால் ஒழு முறியும்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒழு முறிஞ்சிடும், ஒழு முறிஞ்சால் தொழுகை முறிஞ்சிடும். உடனே எந்திரிச்சு என்ன தொட்டுப்புட்டான்னு சொல்லி சத்தம் போட்டு போய் தொழுதுட்டு இருக்காங்க, அவங்க மாதிரி தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ பெண்கள் வந்து கணவனுடைய கையை தொடுறாங்க, பாதத்தை தொடுறாங்க. ஒன்று வந்து ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வை தொடுறாங்க, இன்னொன்று ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி தொடுறாங்க, ரெண்டு ஹதீஸ்லையுமே.